இரட்சகரும் மீட்பருமாகிய இயேசு கிறிஸ்துவின் நாமம் மகிமைப்படுவதாக. தானியேல் என்ற தனித்துவம் மிக்க விசேஷித்த புருஷனை குறித்து கர்த்தருடைய ஆவியானவர் நம்மோடு கூட இடைப்பட விரும்புகிறார். கடந்த வாரத்தின் தேவ செய்தியின் தொடர்ச்சியை தான் நாம் இந்த நாளிலும் பார்க்க இருக்கிறோம். தானியேல் என்ற தனித்துவம் மெய்யாகவே மிக தனித்துவமுள்ள ஒரு மனிதனாய் இந்த விசேஷித்த பாத்திரம் காணப்பட்டதை கர்த்தருடைய ஆவியானவர் சுட்டி காட்டுகிறார். கர்த்தரை நம்புகிற திரள் கூட்டம் இருக்கிறது, மெய்தானே? கர்த்தரை நம்புகிறவர்கள் எண்ணிக்கைக்கு அடங்காதவர்கள். ஆனால் கர்த்தர் நம்பத்தக்க பாத்திரங்கள் ஒரு சிலது தான். கர்த்தரை எல்லாரும் நம்புகிறோம், ஆனால் கர்த்தர் நம்பத்தக்க பாத்திரங்கள் அதுதான் ரொம்ப விசேஷமானது. வித்தியாசத்தை புரிந்து கொள்வீங்கன்னு நினைக்கிறேன். எத்தனை பேர் கர்த்தரை நம்புறீங்க? இங்கே எத்தனை பேர் கர்த்தரை நம்புறீங்க? கரங்களை உயர்த்தி காட்டுங்க. நம்ம அத்தனை பேரும் கர்த்தரை நம்புகிறோம். எத்தனை பேரை கர்த்தர் நம்பலாம்? எத்தனை பேரை கர்த்தர் நம்பலாம்? அவங்க கரங்களை உயர்த்தி காட்டுங்க பார்க்கலாம். என்ன கர்த்தர் நம்பலாம்? இப்போ இந்த இடத்துல இந்த தானியேல் தனித்துவம் உள்ளவர் என்பதை நிரூபிக்கிற காரியமே அதுதான். கர்த்தர் நம்பி இந்த மனிதனை ஒரு பெரிய சாம்ராஜ்யத்துக்குள்ள அனுப்புறார். ஒரு சின்ன ஒரு கூட்டத்துக்குள்ள இல்லை, ஒரு பெரிய சாம்ராஜ்யத்துக்குள்ளே அனுப்புறார், நம்பி அனுப்புறார். ரொம்ப ஆச்சரியமான ஒரு காரியம். ஏனென்றால் தானியேல் வாழ்ந்த காலகட்டத்தில் ஒட்டுமொத்த உலகையும் பாபிலோனிய சாம்ராஜ்யம் ஆளுகை செய்து கொண்டிருந்தது. ஒட்டுமொத்த உலகத்தையும் அவங்க தங்க கட்டுப்பாட்டுக்குள்ள கொண்டு வந்திருந்தாங்க. அவ்வளவு பெரிய பேரரசாய் அது காணப்பட்டது. அந்த மிகப்பெரிய பறந்து விரிந்து காணப்பட்ட அந்த பாபிலோன் சாம்ராஜ்யத்தை அசைப்பதற்கு அதற்கு ஒத்த ஒரு ராஜாவை கர்த்தர் ஆயத்தப்படுத்தி அனுப்பல. அதுக்கு ஒத்த அதே படை பலத்தோடு கூட, போர் திறமையோடு கூட, யுத்த நுணுக்கத்தை பெற்ற ஒரு மனிதனை அதற்கு விரோதமாக அனுப்பல. ஒரு தனி நபரை கர்த்தர் நம்பி அனுப்புகிறார். அவர் தான் யாரு? தானியேல். யோசித்து பாருங்க, இந்த தானியேல் மீது கர்த்தர் வைத்த நம்பிக்கை எவ்வளவு ஆச்சரியமானது, எவ்வளவு மகிமையானது பாருங்கள். ஆனால் இந்த தானியேலை கர்த்தர் அந்த பாபிலோனுக்கு அனுப்பி தன் திட்டத்தை செயல்படுத்த, தன் மகிமையான காரியங்களை வெளிப்படுத்த தானியேலை அங்கே அனுப்பினார். ஆனால் அந்த உலகம் என்ன பண்ணுதுன்னா, தானியேலையே நான் மாத்துறேன், தானியேலையே எனக்கு ஏற்ற மாதிரி நான் உருவாக்குறேன்னு சொல்லி பாபிலோன் ரொம்ப தந்திரமாக செயல்பட்டது. எப்படிலாம் செயல்பட்டது? கடந்த வாரத்தின் தேவ செய்தியில் நம்ம தியானித்தோம். பெயரையே மாற்றிச்சு. உன் பேர் தானியேல் இல்லை, என் விக்கிரகத்துடைய பெயர் என்று சொல்லி ராஜா ஒரு பெயரை வைக்கிறான். பாஷையை மாற்றிச்சு. நீ எபிரேய பாஷையை பேச முடியாது, கல்தேயரின் பாஷையை தான் இனிமேல் கற்றுக்கொண்டு நீ பேசணும். பாஷையை மாற்றினது. உணவில் கூட மாற்றத்தை கொண்டு வர போராடினது. இப்படி எல்லா வகையிலும் மாற்றத்தை கொண்டு வந்து தானியேலை முற்றிலும் பாபிலோனியனாகவே மாற்றிவிடலாம் என்று சொல்லி உலகம் போராடி தோற்று போனதை கர்த்தருடைய ஆவியானவர் நமக்கு சுட்டி காட்ட விரும்புகிறார். தானியேல் அந்த பாபிலோனில் கர்த்தருக்காக சாதித்தார். பாபிலோன் என்று சொன்னாலே தீட்டுப்பட்ட இடம், அருவருப்பான இடம், அந்தகாரம் நிறைந்த இடம். அப்படிப்பட்ட ஒரு இடம்தான் பாபிலோன். அந்த பாபிலோனுக்குள்ள தானியேல் அனுப்பப்படுகிறார். யோசித்து பாருங்க, கர்த்தருக்கும் சாத்தானுக்கும் நடைபெறுகிற ஒரு தொடர்ச்சியான ஒரு யுத்தம் தொடர்ச்சியாக நடைபெற்று கொண்டே இருக்கிறது. அந்த யுத்தம் எப்போ நிறைவடையும் என்று சொன்னால் அர்மகதோன் யுத்தத்தில் தான் அது நிறைவடையும். ஒரு பேட்டில், ஒரு பெரிய தொடர்ச்சியான யுத்தம் நடைபெற்று கொண்டே இருக்கிறது. கர்த்தர் ஜெயித்து கொண்டே தான் இருக்கிறார். அந்த ஜெயத்தை யார் மூலமாய் செயல்படுத்துகிறார்னா, தன்னுடைய பிள்ளைகளாகிய நம் மூலமாக தான் அதை செயல்படுத்த விரும்புகிறார் கர்த்தர். அப்படி தான் கர்த்தர் தலைமுறையாய் அந்த யுத்தத்தை செய்து கொண்டே இருக்கிறார். வாசியுங்கள், யாத்ராகமத்தின் புத்தகத்தில் 17வது அதிகாரத்தில் கடைசி வசனத்தை வாசியுங்கள். அமலேக்கின் கை கர்த்தருடைய சிங்காசனத்துக்கு விரோதமாய் இருந்தபடியால் தலைமுறை தோறும் அவனுக்கு விரோதமாய் கர்த்தரின் யுத்தம் நடக்கும் என்றான். கர்த்தருடைய யுத்தம் நடக்கும். இதுதான் கர்த்தருடைய யுத்தம். தலைமுறையா நடந்து கொண்டிருக்கு. ஒவ்வொரு தலைமுறையிலும் கர்த்தர் தன்னுடைய தாசர்களை கொண்டு அந்த யுத்தத்தை செய்து கொண்டே இருக்கிறார்.
அப்படிதான் தானியேலை கொண்டு ஒரு திட்டத்தை, ஒரு யுத்தத்தை செய்கிறார் கர்த்தர். தலைமுறை தலைமுறையாக இப்படியும் இந்த தலைமுறையிலும் நம்மை கொண்டு தான் கர்த்தர் யுத்தம் செய்கிறாரு. நம்ம ஜெயிக்கணும் கர்த்தருக்காக. தானியேல் ஜெயித்தது மாதிரி நம்ம கர்த்தருக்காக நம்ம பண்ணணும், ஜெயிக்கணும். தன் தாசர்களை கொண்டு கர்த்தர் சாதிக்க விரும்புகிறார். தானியேலை கொண்டு கர்த்தர் சாதித்த காரியத்தை பாருங்க. தானியேல் பாபிலோனில் கொண்டு வந்த பாதிப்புகள், இந்த நாளில் நம்ம பார்க்க இருக்கிற காரியம் அதுதான். தானியேல் பாபிலோனில் கொண்டு வந்த பாதிப்புகள், எப்படிப்பட்ட பாதிப்பு அவர் கொண்டு வந்தார்ன்றதை கர்த்தருடைய ஆவியானவர் நமக்கு சுட்டி காட்ட விரும்புகிறார். இந்த தானியேலையும் தானியேலுடைய நண்பர்களையும் தனக்கேற்றவர்களாய் உருவாக்குவதற்காக அந்த பாபிலோன் செய்த முதல் தந்திரம் என்ன? அது நமக்கு நன்றாய் தெரியும். மீண்டும் வாசியுங்கள். தானியேலின் புத்தகத்தில் 1வது அதிகாரத்தில் 7வது வசனத்தில் வாசியுங்கள். பிரதானிகளின் தலைவன் தானியேலுக்கு பெல்தெஷாத்சார் என்று அனனியாவுக்கு சாத்ராக் என்றும் மீஷாவேலுக்கு மேஷாக் என்றும் அசரியாவுக்கு ஆபேத்நேகோ என்றும் மறுபேரிட்டான். வேற ஒரு பேரை கொடுக்குறான். இந்த பேரை கொடுத்தது யாருன்னா, வேத குறிப்பை குறித்து கொள்ளுங்கள். 5வது அதிகாரத்தில் 12வது வசனத்தை குறித்து கொண்டு தியானித்து பாருங்கள். அந்த தேசத்தின் ராஜா தான் இந்த மறுபெயரை அவர்களுக்கு வைத்தான் என்று உங்களுக்கு நன்றாய் தெரியும். அப்போ அவனுடைய முதல் நோக்கம் என்னன்னா, உங்களுடைய ஆவிக்குரிய பெயர் அழிக்கப்பட வேண்டும். உங்கள் மேலே இருக்கிற ஆவிக்குரிய இமேஜை நான் அழிக்கிறேன். உங்கள் மேலே இருக்கிற தேவ சாயலை முதல்ல நான் அப்படியே துடைத்தெடுக்க போகிறேன். அதை துடைத்தெடுத்துட்டு நான் விரும்புகிற ஒரு சாயலை உங்க மேல நான் வைக்க போறேன். தானியேல், நீ கானான் தேசத்துல இருந்தப்ப தானியேல், ஆனா இன்னைக்கு நீ பாபிலோனுக்குள்ள வந்துட்ட. இனி கர்த்தருக்கு தாசன் அல்ல, நீ யாருக்கு தாசனா இருக்கணும்? எனக்கு தாசனா இருக்கணும்னு சொல்லிட்டு பேரை மாத்திரான். அப்ப அவனுடைய நோக்கத்தை பாருங்க. அவனுடைய நோக்கம் என்ன? தானியேலுக்கு தனக்கேற்ற ஒரு மேனியை கொடுப்பதற்காக சதி திட்டத்தை செய்து பெயரை மாற்றுகிறான். கொஞ்சம் யோசித்து பாருங்க. ஒரு மனிதனுடைய பெயர் மாற்றப்படுகிறது. அதில் ரொம்ப நல்ல பெயராக இருந்ததுன்னா பரவாயில்ல, ரொம்ப ஃபேன்சியாக இருக்குன்னா ரொம்ப சந்தோஷப்படுவாங்க. ஆனால் இத்தனை நாள் நல்ல ஒரு ஆவிக்குரிய பெயராக இருக்கிறது, ஆனால் அந்த பெயரை எடுத்துகிட்டு இனிமேல் உன் பெயர் அந்த விக்கிரகத்துடைய பெயர் அப்படின்னு சொல்லி அந்த விக்கிரகத்துடைய பெயரை சொல்லி உங்களை அழைத்தா எப்படி இருக்கும்? மனதளவில் நம்ம பாதிக்கப்படுவோமோ, பாதிக்கப்பட மாட்டோமா? உங்கள் பேரை மாற்றினா மனதளவில் உங்களுக்கு பாதிப்பு ஏற்படுமா? பாதிப்பு ஏற்படாதா? அதுவும் சாதாரண பேரை வைக்கல. அவன் என்ன பெயரை வைக்கிறான்? தான் வணங்கி ஆராதிக்கிற பாகாலுடைய பெயரை யாருக்கு வைக்கிறான்? தானியேலுக்கு வைக்கிறான். அப்ப தானியேலை இத்தனை நாள் தானியேல் என்று அழைத்தவர்கள் எல்லாம் பாகாலுடைய நாமத்தை சொல்லி அழைக்கும் போது அது எந்த அளவுக்கு தானியேலுக்குள் அந்த மனதளவில் பாதிப்பை கொண்டு வரும். அனனியா, அசரியா, மீஷாவேலுக்கும் இப்படிதான் மனதளவில் பாதிப்பை கொண்டு வந்து அவங்கள மென்டலாக அவங்களுக்குள்ள ஒரு ஸ்ட்ரெஸ்ஸை கிரியேட் பண்ணுறான். பாபிலோனுடைய வேலை என்னன்னா, உங்களுடைய சிந்தையை முதலில் சிதைக்க வேண்டும். உங்கள் சிந்தையை தான் கட்டுப்பாட்டுக்குள்ளே கொண்டு வரணும். இனிமேல் நீ தானியேல் இல்லை, அதை தொடச்சிட்டேன். இனிமேல் நீ யார்? பெல்தெஷாத்சார். உன் பேர் இதுதான். நீ பாகாலை சேர்ந்தவன். இப்படியே பேரை சொல்லி மாற்றுவதற்கு அவன் முயற்சி செய்து கொண்டே இருக்கிறான். அதில் அவன் ஜெயித்தது போலத்தான் காணப்பட்டது. ஆரம்பத்தில் தானியேல் என்கிற பெயர் மங்கி போய் அந்த விக்கிரகத்தின் பெயர் மேலோங்கி வந்ததை நம்ம வேதத்தில் பல இடங்களில் பார்க்கலாம். வாசிங்க. 4வது அதிகாரத்தில் 9வது வசனத்தில் பாருங்க. சாஸ்திரிகளின் அதிபதியாகிய பெல்தெஷாத்சாரே. பாருங்க, இந்த இடத்துல என்ன வந்துருச்சு? சாஸ்திரிகளின் அதிபதியாகிய தானியேலின் வரதுக்கு பதிலா என்ன வந்துருச்சு? அப்ப அந்த பாபிலோனிய சாம்ராஜ்யத்துல எந்த பெயர் மங்க ஆரம்பிக்குது? எது மங்குது? தானியேல்ன்ற பெயர் அப்படியே மங்குது. அப்ப உலகம் தன் காரியத்தை நான் சாதிச்சிட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப ஆணவமா பேசத்தக்கதான ஒரு நிலை காணப்படுது. 19வது வசனத்துல வாசிங்க. அப்பொழுது பெல்தெஷாத்சார் என்னும் பெயருள்ள தானியேல் ஒரு நாளிகை மட்டும் திகைத்து சிந்தித்து கலங்கினான். ராஜா அவனை நோக்கி பெல்தெஷாத்சாரே சொப்பனமும் அதன் அர்த்தமும் உன்னை கலங்க பண்ண வேண்டியதில்லை என்றான். இப்ப ராஜா எப்படி கூப்பிட்டான்? தானியேல் கூப்பிட்டானா? பெல்தெஷாத்சார்னு கூப்பிட்டானா? இந்த இடத்துல நல்லா கவனிக்கணும். 4வது அதிகாரத்துக்கு முன்பாகவே தானியேலுக்குள் இருந்த அபிஷேகம்
அந்த ஆச்சரியமான ஞானம் எல்லாம் யாருக்கு நல்லா தெரியும்? யாருக்கு நல்லா தெரியும்? அந்த ராஜாவுக்கு தெரியுமா தெரியாதா? அப்பயும் அவன் என்ன பண்ணியிருக்கணும், இனிமேல் நான் இந்த பேரை சொல்லக்கூடாது, முந்தின பேரையும் என்ன பண்ணணும், சொல்லணும் அப்படின்னு சொல்லியிருக்கணும். ஆனால் அடிப்பட்டு அது திருந்தாமல் 4வது அதிகாரத்தில் எப்படி தான் கூப்பிடுது? தானியேல்னு கூப்பிடல, எப்படி தான் கூப்பிட்றான்? பெல்தெஷாத்சாரே. ஏன் நீ கலங்குற? தைரியமாக சொல்லு. இங்கே உனக்கு யாருடைய உதவி தேவை? தானியேலுடைய உதவி தேவை. அப்போ நீ தானியேல்னு சொல்லிட்டு போக வேண்டியது தானே. அப்போ அவனுக்குள்ளே இருக்கிற அந்த வைராக்கியத்தை பாருங்க. நான் தானியேல்னு சொல்லி யெகோவாவுடைய நாமத்தை உச்சரிக்கிறதா. ஏன்னா தானியேலுடைய பேரில் யெகோவான்ற நாமம் கலந்துருக்கு. அந்த யெகோவாவுடைய பேரை நான் சொல்லணும்னு அவசியம் இல்லை. ஆனால் இன்னைக்கு யெகோவாவின் ஆவிதான் தானியேலுக்குள்ளே கிரியை செய்துன்னு தெரிந்தும் இவன் என்னன்னு சொல்கிறான்? பெல்தெஷாத்சாரே, பாகாலுக்குரியவனே, பாகால் உன்னை காப்பாற்றுகிறான், இப்படி தான் சொல்லியே பேசுறான். அப்படியே பாருங்க, தொடர்ந்து வாசிங்க. அந்த இடத்துல எப்படி வருது பாருங்க. அந்த இடத்துல அப்பொழுது பெல்தெஷாத்சார் பிரதியுத்தரமாக, எப்படி வந்திருக்கு பாத்தீங்களாங்க? எப்படி வந்திருக்கு? தானியேல் பிரதியுத்தரமாகனு வரல, எப்படி வருது? பெல்தெஷாத்சார் பிரதியுத்தரமாக. அப்ப தானியேல் என்கிற பெயர் பாபிலோனிய சாம்ராஜ்யத்தில் மங்கத் தொடங்கினது போலத்தான் தெரிஞ்சுது. மங்கத் தொடங்கினது போலத்தான் தெரிஞ்சுது. அருமையான மகனே, அருமையான மகளே, பல சமயத்தில் உன்னை குறித்த பல காரியங்கள் எல்லாம் மங்கி போனது போல தான் தெரியும். உலகம் ஜெயம் எடுத்தது போல தான் தெரியும். ஆனால் அது முடிவில்லை, அது முடிவில்லை. எதிரின் கை ஓங்குனது போல தான் தெரியும். உன் வாழ்க்கையில் போராடுகிற பல காரியங்களுடைய கை ஓங்குனது மாதிரி தான் தெரியும். ஆனால் உடனே நினச்சிடாத நீ தோத்து போயிட்ட அப்படின்னு நினச்சிடாத. கை தான் ஓங்குனது மாதிரி தெரியும், ஆனால் கர்த்தர் அதை அப்படியே மாற்றுவார், அப்படியே மாற்றுவார். தானியேலின் பெயர் மங்கினதாய் அந்த இடத்தில் காணப்பட்டதை நீங்கள் பார்க்க முடியும். ஆனால் கர்த்தர் ஆச்சரியமான மாற்றத்தை அந்த பாபிலோன் சாம்ராஜ்யத்தில் கொண்டு வந்தார். யாருக்காக தெரியுமா? ஒரே ஒரு மனுஷனுக்காக. நீங்கள் ஒரே ஒருத்தர் கர்த்தரை உத்தமமாக தேடினா போதும், உங்கள் ஒருத்தருக்காக கர்த்தர் உங்கள் ஒட்டுமொத்த குடும்பத்தையே தலைகளாக மாற்றுவார். நீங்கள் யோசித்து பாருங்கள். ஒரே ஒரு தானியேலுக்காக பறந்து விரிந்து காணப்பட்ட பாபிலோனிய சாம்ராஜ்யத்தை கர்த்தர் என்ன பண்ணார்? ஒரு உழுகுனார். நீங்கள் கர்த்தருக்காக நின்னீங்கன்னா உங்கள் குடும்பத்தை கர்த்தர் உழுக்கிறது என்ன கஷ்டமா? கஷ்டமா? யோசித்து பாருங்கள். இங்கே என்ன நடந்தது பாருங்கள். தானியேல் பெயர் மங்கி போனது போல தான் காணப்பட்டது. ஆனால் பெயர் வச்சவன் மண்டையை போட்டான், செத்து போயிட்டான். அதான் நேபுகாத்நேச்சர் பெயர் வச்சான், மண்டையை போட்டான், அவன் செத்து போய் இப்போ அவனுடைய தலைமுறைகள் ஆளுகையை எடுக்க ஆரம்பிக்கிறது. இப்போ அந்த தலைமுறைகள் ஆளுகை செய்யும்போது என்ன நடக்குதான்? 5வது அதிகாரத்தில் 13வது வசனத்துக்கு வாங்க. அப்பொழுது தானியேல் ராஜாவின் முன் உள்ளே அழைத்து வந்து விடப்பட்டான். தானியேலை கொண்டு வந்து ராஜாவுக்கு முன்பாக கொண்டு வந்து நிறுத்துறாங்க. இந்த ராஜா யாருன்னா நேபுகாத்நேச்சாருக்கு அடுத்து எழும்பின ராஜா, அந்த வாரிசு, அவனுடைய வாரிசு. இப்போ அவன் வந்து நிற்கிறான். இப்போ இவன் என்ன சொல்றான் பாப்போமா? வாசிங்க. ராஜா தானியேலை பார்த்து நீ என் பிதாவாகிய ராஜா யூதாவிலிருந்து சிறைப்பிடித்து வந்த யூதரில் ஒருவனாகிய தானியேல் அல்லவா? ஒருவனாகிய பெல்தெஷாத்சார் அல்லவான்னு சொல்லல. என்ன வருது இப்ப? யாரு? தானியேல் அல்லவா? தானியேலின் பெயரை எந்த இடத்தில் அழித்து போடலாம் என்று சொல்லி அவர்கள் நினைத்தார்களோ அதே சிங்காசனத்திலிருந்து இப்ப ஒரு சத்தம் வெளியில வருது. அது என்னது? தானியேல் அல்லவா, நீ தானியேல் அல்லவா? எங்க அப்பா தானே உனக்கு பேரை வச்சாரு, என் பிதாவாகிய ராஜா உனக்கு பேரை வைத்தார், அழைத்து கொண்டு வந்தாரு. ஆனா இப்ப பேர் மறந்துருச்சு. இப்ப எந்த பேர் தான் இப்ப தலை தூக்கி நிக்குது? யார் பேரு? யெகோவாவின் நாமம் கலந்திருக்கிற தானியேலின் நாமம் அந்த இடத்துல அப்படி உயர்த்தப்படுது. அந்த சாம்ராஜ்யம் அசைக்கப்படுது பாருங்க. சாம்ராஜ்யம் அசைக்கப்படுது. பெயர் வச்சவன் செத்து போனான். இப்போ தலைமுறைகள் அந்த பெயர் இப்போ நீ யோசித்து பார்த்தீங்கன்னா, ஒரு காலகட்டத்தில் நேபுகாத்நேச்சாருடைய ஆளுகையின் பொழுது பட்டி தொட்டி எல்லா இடத்துலையும் தானியேல்ன்ற பெயர் அந்த இடத்துல பறைசாற்றப்படவில்லை. எல்லாம் என்னதான் வந்தது? பெல்தெஷாத்சார் இந்த பெயர் தான் வந்து பெருசாக பேசப்பட்டது. ஆனால் அந்த வெகு எளிதில் கர்த்தர் அப்படியே மாற்றிட்டார். தலைகிலான ஒரு மாற்றத்தை கர்த்தர் அந்த இடத்தில் ஏற்படுத்தினதை கர்த்தருடைய ஆவியானவர் நமக்கு சுட்டி காட்டுகிறார் பாருங்க. கர்த்தருடைய ஆவியானவர் சுட்டி காட்டுகிறார். அருமையான மகனே, அருமையான மகளே, இன்றைக்கி நிறைய காரியம்
உன்னை மாற்றி விடலாம், மேற்கொண்டு விடலாம் என்று சொல்லி போராடும். ஆனால் ஒரே ஒரு ரகசியம்தான், பாபிலோனிய தீட்டுகளினால் நான் தீட்டுப்பட மாட்டேன் என்று சொல்லி உன்னை நீ பரிசுத்தமாக பத்திரமா கர்த்தருக்கென்று நீ பாதுகாத்தினா போதும். நீ கர்த்தருக்காக நீ நின்னா கர்த்தர் உனக்காக நிற்பார். நீ கர்த்தருக்காக நீ மார்த்தட்டி நின்னா உனக்காக கர்த்தர் மார்த்தட்டிட்டு அப்படி நிற்பார். என் தாசன், என்னுடைய பிள்ளைகள் சொல்லி உனக்காக அவர் நிற்பார். உனக்காக எதையும் கவிழ்ப்பார் கர்த்தர். உனக்காக கர்த்தர் எதையும் செய்வார். எந்த எக்ஸ்ட்ரீமுக்கும் கர்த்தர் போவார். தம் பிள்ளைகளுக்காக கர்த்தர் எந்தவித காரியத்தையும் செய்யறதுக்கு துணிவார். எப்படிப்பட்ட காரியத்தையும் செய்வார். அது ஆச்சரியமான ஒரு காரியம் பாருங்க. இது தானியேலுக்கு மாத்திரம் இல்லை, தானியேல்னால தட்டி எழுப்பப்பட்ட 3 பேர் இருந்தாங்க. யார்? அவங்களுடைய நண்பர்கள் அனனியா, அசரியா, மீஷாவேல். தானியேலுக்குள்ள இருந்த நெருப்பு அவங்களுக்குள்ள பத்தி கொண்டது. அவங்களும் கர்த்தருக்கென்று நிற்க ஆரம்பித்த உடனே அவர்களுக்காக கர்த்தர் செய்த காரியத்தை பாருங்க. இப்போ அவங்க பேரெல்லாம் எப்படி மாற்றினான் அவன்? ஷாத்ராக், மேஷாக், ஆபேத்நேகோ. அதெல்லாம் நீங்கள் பிரசங்கம் முடிந்தவொடனே என்கிட்ட வந்து கேளுங்க, அதோடைய அர்த்தம் என்னன்னு கேளுங்க, நான் தருகிறேன். ஏன்னா அது வேதத்தில் சொல்லப்படாத காரியங்களே நான் பேசுவது இல்லை. மற்ற ரெஃபரன்ஸ்லாம் எடுத்து பேசுறதுக்கு எனக்கு விருப்பம் இல்லை. இல்லை நீங்கள் தெரிந்து கொள்ளணும்னு நினச்சிங்கன்னா அந்த காரியத்தை நான் உங்களுக்கு சொல்லுகிறேன். ஆனால் தானியேலை குறித்த காரியத்தை நாம் வேதத்திலிருந்தே நாம் கற்றுக்கொண்டோம். ஆனால் அந்த 3 பெயரும் ஷாத்ராக், மேஷாக், ஆபேத்நேகோ எனப்படுகிற பெயர்களும் எதை குறிக்கிறது என்று சொன்னால் அன்றைய பாபிலோனிய தேசத்தில் காணப்பட்ட விக்கிரகங்களின் பெயரை தான் குறிக்கிறது. அப்போ அவங்களுக்கு இருந்த அருமையான தெய்வீக நாமங்களை அழித்து போட்டு இந்த விக்கிரகங்களின் பெயரை வைத்தான். ஆனால் கர்த்தர் எப்படி மாற்றினார் பாருங்க. 3வது அதிகாரத்தில் 28வது வசனத்தில் வாசியுங்கள். அப்பொழுது நேபுகாத்நேச்சார் வசனித்து சாத்ராக், மேஷாக், ஆபேத்நேகோ என்பவர்களுடைய தேவனுக்கு ஸ்தோத்திரம். எப்படி சொன்னா ஒரு தடவை நம்ம எல்லாரும் படிப்போமா? அதே 3வது அதிகாரத்தில் 28வது வசனத்தை நம்ம ஒரு தடவை படிப்போமா? அங்கே கர்த்தர் எப்படி அந்த நாக்கை மாத்தினார் பாருங்க. அப்பொழுது நேபுகாத்நேச்சார் வசனித்து ஷாத்ராக், மேஷாக், ஆபேத்நேகோ என்பவருடைய தேவனுக்கு ஸ்தோத்திரம். இவன் பேரை வச்சான், விக்கிரகம் பேரை வச்சான். உன் பேரு அனனியா இல்லை, ஷாத்ராக். அசரியா இல்லை, மீஷாவேல் இல்லை, ஷாத்ராக், மேஷாக், ஆபேத்நேகோ. இப்போ அவன் சொல்றான், அந்த விக்கிரகத்துடைய பேரெல்லாம் சொல்லி சொல்றான், இந்த விக்கிரகத்துக்கெல்லாம் தேவன் யார் தான்? கர்த்தர் தான் அப்படின்றான். ஷாத்ராக், மேஷாக், ஆபேத்நேகோ என்பவர்களின் தேவன். அப்பனா அர்த்தம், ஏன் விக்கிரகங்களுக்கே தேவன் யார் தான்? தேவன் யார் தான்? கர்த்தர் தான். கர்த்தர் தான். இந்த அறிக்கை யார் செய்தது? மறுபேரிட்ட நேபுகாத்நேச்சார் செய்தது. பாபிலோனிய சக்கரவர்த்தி செய்த ஒரு பெரிய அறிக்கை இது. சரித்திரங்கள் பேசுகிறது. இதை பாபிலோனிய சாம்ராஜ்யத்தில் பெரிய சக்கரவர்த்தி யாருன்னா நேபுகாத்நேச்சார் தான். நம்ம வரலாறு படிக்கும்போது அதை படிச்சிருக்கிறோம். நான் ரொம்ப ஆச்சரியப்பட்டேன். வேதத்தை நான் படிக்காத அந்த நாட்கள் நான் படிக்கிற அந்த சமயத்தில் அந்த 10th ஸ்டாண்டர்டில் அந்த வரலாறுல நான் படிச்சிருக்கேன் நேபுகாத்நேச்சார்ன்ட்டு. ஆனால் நான் மனம் திரும்பி கர்த்தரை ஏற்றுக்கொண்ட மாத்திரத்தில் வேதாகமத்தை படிக்கும்போது இந்த தானியேல் புத்தகத்தில் நேபுகாத்நேச்சார்ன்ற பேரை பார்த்தோன்னு எனக்கு பயங்கர ஆச்சரியமாச்சு. அடே அப்பா, நம்ம வரலாறுல படித்த பேரெல்லாம் இதில் இருக்கையா, வேதத்துக்குள்ள எல்லாம் இருக்கையா. நம்ம கரங்களில் கர்த்தர் கொடுத்துருக்கிற வேதத்துக்காக கரங்களை வைத்து கர்த்தருக்கு நன்றி செலுத்தும். ஒரு நிமிஷம். எவ்வளோ ஆச்சரியமான வெளியேற பெற்ற புத்தகத்தை நம்முடைய கரங்களை கர்த்தர் தந்திருக்கிறார் தெரியுமா? இதுக்காக வாழ்நாளெல்லாம் நம்ம நன்றி சொல்லணும் ஆண்டவருக்கு. அன்றைக்கு பழைய ஏற்பாட்டு பரிசுத்தவான்களுக்கு கிடைக்காத பாக்கியம் நமக்கு கிடைத்திருக்கு. என்ன தெரியுமா? அவங்களுக்கெல்லாம் ஒரு பகுதி தான் கிடைத்தது. நமக்கு முழு வேதாகமத்தை கர்த்தர் கரங்களை தந்திருக்கிறார். அதுக்காக நம்ம கர்த்தருக்கு நன்றி செலுத்தணும். இப்போ அந்த தானியேலுடைய நண்பர்களை குறித்த அந்த இடத்துல எப்படி வருது பாருங்க. வாசிங்க 3வது அதிகாரத்தில் 28வது வசனத்தை மீண்டும் வாசியுங்கள். அப்பொழுது நேபுகாத்நேச்சார் வசனித்து சாத்ராக், மேஷாக், ஆபேத்நேகோ என்பவர்களுடைய தேவனுக்கு ஸ்தோத்திரம். இந்த விக்கிரகங்களுக்கும் தேவன் அவர்தான் என்று சொல்லி அவன் கர்த்தரை மகிமைப்படுத்தத்தக்கதாய் பாபிலோனிய சாம்ராஜ்யத்தை கர்த்தர் அசைத்தார். மகனே, மகளே, நீ கர்த்தருக்காக நின்னா உனக்காக கர்த்தர் நிற்பார். நீ கர்த்தருக்காக நீ வைராக்கியம் பாராட்டினா உனக்காக அவர் வைராக்கியம் பாராட்டுவார். தம் மகிமையை வெளிப்படுத்துவார். இது முதல் காரியம். பேரை மாற்றினதுடைய விளைவு, பேரை மாற்றினதுனால ஏற்பட்ட விளைவு. இப்போ பாருங்க,
அடுத்து ஒன்றை மாற்றினான். என்ன மாற்றினா? பாஷையை மாற்றினான்ல. பாஷையை மாற்றினதுக்கு கர்த்தர் என்ன பண்ணார் பார்ப்போம். கர்த்தர் தன்னுடைய தாசர்களுக்காக எவ்வளவாய் மகிமைப்படுகிறார் என்பதை கர்த்தருடைய ஆவியான சுட்டி காட்டுகிறார். கர்த்தர் நமக்கு கொடுத்த வாக்குத்தத்த வசனம் மீண்டும் வாசிங்க. சகரியா தீர்க்கதரிசன புத்தகத்தில் 2வது அதிகாரத்தில் 8வது வசனத்தில் வாசிங்க. பிற்பாடு மகிமை உண்டாகும் என்று. மகிமை உண்டாகும், மகிமை உண்டாகும், என் மகிமை வெளிப்படும் அப்படின்னு சொல்லி கர்த்தர் சொல்ல. பிற்பாடுன்னு என்ன அர்த்தம்? பாபிலோனிய குமாரத்தின் நடுவிலே குடியிருக்கிற சீயோனே உன்னை விடுவித்துக்கொள், பிற்பாடு மகிமை உண்டாகும். நீ உன்னை விடுவித்து கொண்டினா என்ன உண்டாகும்? மகிமை உண்டாகும். எப்படி மகிமை உண்டாகும்? அதை இப்போ பார்க்க போறோம். தானியேல் மூலமா எப்படி அங்கே மகிமை உண்டானது பாருங்க. 1வது அதிகாரத்தில், தானியேலின் புத்தகத்தில் 1வது அதிகாரத்தில் 4வது வசனத்தை வாசியுங்கள். அவர்களுக்கு கல்தேயரின் எழுத்தையும் பாஷையையும் கற்றுக் கொடுக்கவும் ராஜா தன் பிரதானிகளின் தலைவனாகிய அஸ்பேனாசுக்கு கற்பித்தான். அவங்களை கூப்பிடு, எல்லாரையும் கூப்பிடு. எல்லாருக்கும் எபிரேய பாஷை மறந்து போகணும். எந்த பாஷை தான் தெரியும்? இனிமேலே நம்ம தேசத்துக்குள்ள வந்துட்டானுங்க. இனிமேல் எதை பேசக்கூடாது? அவன் எபிரேய பாஷை பேசக்கூடாது. என்ன பாஷை தான் பேசணும்? கல்தியருடைய பாஷை தான் பேசணும். நீங்கள் பார்த்துருக்குறீங்களா? நம்ம தமிழ்நாட்டை விட்டு நம்ம கிராஸ் பண்ணிவிட்டு, ரொம்ப முக்கியமாக வட இந்தியா பக்கம் நீங்கள் அப்படி கிராஸ் பண்ணி ட்ரெயினில் நீங்கள் ட்ராவல் பண்ணுறீங்க அப்படின்னு வச்சிங்களேன், நீங்கள் மாத்திரம் நம்ம ஊர் பாஷையில் நீங்கள் பேசுனீங்கன்னா எல்லாம் அப்படியே பார்த்து முறைப்பான். பார்த்துருக்கிறீங்களா? அவன் நம்ம ஊரில் வந்து ஹிந்தி பேசுகிறான், நம்ம அவனை முறைக்கிறது இல்லை, நம்ம விட்டுடுறோம். ஆனால் அங்கெல்லாம் நீங்கள் போய் அவனுக்கு தமிழ் மொழி தெரிந்திருந்து நீங்கள் தமிழில் கேட்டால் கூட அவன் சொல்ல மாட்டான். கியா அப்படின்னு தான் கேட்பான். நம்ம என்ன கேட்டாலும் கியா அப்படின்னு கேட்பான். நம்மளுக்கு ஒன்றும் தெரியாமல் நம்ம பாட்டு வந்துட வேண்டியது தான், அவன் ஏதோ பேசினுக்கிறான் அப்படின்ட்டு. அந்த அளவுக்கு அவனுக்குள்ளே என்ன இருக்குன்னா, எங்கள் ஏரியாவுக்குள்ளே வந்துட்டு நீ வந்து உங்கள் பாஷை பேசுகிறதா? அதெல்லாம் முடியாது. அதே போல் பாருங்கள், சில ஏரியாலெலாம் போயிட்டோன்னா, சில மாநிலங்கள்லாம் போயிட்டோன்னா அவங்க பாஷையை தவிர வேறு எதுக்கும் இடம் கொடுக்க மாட்டாங்க. இப்போ இவனுக்குள்ள ஒரு வெறித்தனம் காணப்பட்டது. எபிரேய பாஷை இருக்கக்கூடாது. ஏன் எபிரேய பாஷை இருக்கக்கூடாது அப்படின்ற ஒரு எண்ணம் அவனுக்குள்ளே ஏற்பட்டது. ஏனென்றால் கர்த்தர் தன்னுடைய தாசர்களுக்கு தன்னுடைய பிரமாணங்களை கொடுத்திருந்தார். அதெல்லாம் அவங்க மறக்க செய்யணும். எபிரேயம் மறந்து போச்சுன்னா அந்த பிரமாணத்தையும் அவங்க என்ன பண்ணிடுவாங்க? மறந்து போயிடுவாங்க. அதனால் அவன் தந்திரமாக செய்கிறான். என்ன பாஷையை நீ கற்றுக்கணும்? கல்தேயரின் பாஷையை கற்றுக்கொள்ள. அதை நாசுக்கா சொல்கிறான். இனிமேல் நீங்கள் இருக்க போகிறது கல்தேயாவில் தான். ராஜாவுக்கு நீங்கள் சேவை செய்ய போகிறீங்க. ராஜாவுக்கு கல்தேய பாஷை தான் தெரியும். நீ எபிரேயத்தில் பேசினா அவருக்குலாம் ஒன்றும் புரியாது. அதனால் நீ கல்தேய பாஷையை கற்றுக்கொள். அப்போ இதை கற்றுக்கொள்ள இதை பேச நீ எது பேசுவது குறைய ஆரம்பிச்சிடும்? எபிரேய பாஷையை பேசுவது குறைய ஆரம்பித்துவிடும்னு சொல்லிட்டு அவன் தந்திரமாக ரொம்ப நாசுக்காக அந்த காரியத்தை செய்கிறான். மகளே, இன்றைக்கி உனக்கு விரோதமாக நிறைய பேர் தந்திரமாக பல காரியங்களை செய்யலாம். தந்திரமாக உனக்குரிய காரியங்களெல்லாம் அபகரிக்கலாம். உன்னை தந்திரமாக பல காரியங்களை சிக்க வைக்கலாம். எப்படி வேணால் செய்யட்டும். ஆனால் நீ கர்த்தருடைய கரத்தில் அடங்கி இருந்து கர்த்தருக்காக உன்னை பரிசுத்தமாக நீ நிறுத்தினா, நம்ம வசனத்தில் வாசித்தோம், பிற்பாடு மகிமை உண்டாகும். எப்போ? பாபிலோனிய குமாரத்தின் நடுவில் இருக்கிற சீயோனே உன்னை விடுவித்துக்கொள். அப்போ கட்டப்பட்டு இருக்கிற சீயோன் தன்னை விடுவித்து கொண்டாலே மகிமை வெளிப்படும் என்று சொன்னா, தானியேலை போல கட்டப்படாத பாபிலோனிய காரியங்களினால் எந்த வகையில் இம்மி அளவாகிலும் கட்டப்படாத தானியேல் மூலமா எந்த அளவுக்கு கர்த்தர் மகிமைப்பட்டிருப்பார். கட்டப்பட்டு உணர்வு பெற்று இனி இந்த பாபிலோனிய கட்டுகள் எனக்குள்ள இருக்கக்கூடாதுன்னு சொல்லி தன்னை விடுவித்துக் கொண்டு வருகிற ஒரு மனிதன் மூலமாகவே கர்த்தர் தன் மகிமை வெளிப்படுத்துவார் என்று சொன்னா, பாபிலோனுக்குள்ள அடி எடுத்து வைக்கும் போதே பாபிலோனின் காரியங்கள்னால நான் தீட்டுப்பட மாட்டேன், சாப்பாடு விஷயம் முதற்கொண்டு நான் தீட்டுப்படுத்த மாட்டேன்னு சொல்லி அவ்வளவு கட்டுப்பாடா கர்த்தருக்கு பரிசுத்தமா பாதுகாத்துக் கொள்ளுகிற ஒரு மனிதனால கர்த்தர் எந்த அளவுக்கு மகிமைப்படுவார் பாருங்க. மகிமைப்பட்டா எப்படி மகிமைப்பட்டா? ஏன் ஜனங்களுக்கு, ஏன் பாத்திரங்களுக்கு நீ ஓம் பாஷையை கற்றுக் கொடுத்து என்னுடைய ஜனங்களுக்கு அவருடைய சொந்த பாஷையை மறக்கிறதுக்கு நீ தந்திரத்தை செய்றியா? நான் உன்னை எழுதுறேன் பாருங்க. 5வது அதிகாரத்தில் 8வது வசனத்தில் வாசியுங்கள். அப்பொழுது ராஜாவின் ஞானிகள் எல்லாரும் வந்து சேர்ந்தார்கள். ஆனாலும் அவர்கள் அந்த எழுத்தை வாசிக்கவும் அதன் அர்த்தத்தை ராஜாவுக்கு தெரிவிக்கவும் கூடாதிருந்தது. அந்த கையுறுப்பு எழுதுனது எல்லாம் பேன்னு பார்த்து முழிக்கிறான். எல்லாம் யார் தான்? ஞானி தான். எல்லாம் அதை பார்க்குறான். இது என்னடா வரைபடமா எழுத்தா? ஒன்றும் புரியல.
எல்லா ஞானிகளும் கல்தேயரின் ஞானிகள் எல்லாம் திரு முழிக்கிறான் பார்த்து. ஒருத்தனுக்கும் ஒன்றும் புரியல. ஏன் கர்த்தர் இதை அனுமதித்தார் தெரியுமா? பாபிலோன் எப்படிப்பட்ட தேசம் தெரியுமா? பாபிலோன் எதற்கு நிலநாட்டம் தெரியுமா? அந்த கையிருப்பு தோன்றி அந்த செவுற்றில் எழுதினது, அதை படிக்க முடியல, அது என்ன பாஷைன்னு அவனுக்கு தெரியல. ஆனால் இவன் எந்த பாஷையை கற்றுத்தரான்? கல்தேயன் பாஷையை கற்றுத்தரான். இப்போ கர்த்தர் பார்க்குறார், இப்போ நான் ஒரு பாஷையில் எழுதுறேன், இதை நீ படி பார்க்கலாம் முடிஞ்சா அப்படின்றார். பாபிலோனுக்கு கர்த்தர் சவால் விடுறார். யார் மூலமாக தான்? தன்னுடைய தாசர்கள் மூலமாக சவால் விடுறார். பாபிலோன் எப்படிப்பட்ட குணம் உள்ளது தெரியுமா? அதை நம்ம இந்த வசனத்தை வாசித்தோன்னா நம்ம புரிந்து கொள்ளலாம். பாபிலோன் யாருக்கு நிழலாட்டம் என்பதை நீங்கள் புரிந்து கொள்ள முடியும். ஏசாயா தீர்க்கதரிசியின் புத்தகத்தில் 47வது அதிகாரத்தில் 10வது வசனத்தில் கர்த்தருடைய ஆவியானவர் எழுதி வைத்திருக்கிறார். உன் துன்மார்க்கத்திலே நீ திட நம்பிக்கையாய் இருந்து என்னை பார்க்கிலும் ஒருவரும் இல்லை என்றாய். உன் ஞானமும் உன் அறிவுமே உன்னை கெடுத்தது. நான் தான் என்னை தவிர ஒருவரும் இல்லை என்று உன் இருதயத்தில் எண்ணினாய். எதுல எண்ணினானா? எங்க எண்ணினானா? இருதயத்தில் எண்ணினா. எப்படி சொல்றானா? என்னை பார்க்கலும் ஞானவான் இல்லடா, நான் தான், என்னை தவிர வேற யாரும் இல்லை. இந்த எண்ணம் அவனுக்குள்ள இருந்தது. எங்க எண்ணினானா? இருதயத்தில் எண்ணினான். இப்ப இன்னொரு வசனத்தை வாசிப்போம். ஏசாயா தீர்க்கதரிசியின் புத்தகத்தில் 14வது அதிகாரத்தில் 14வது வசனத்தை வாசிங்க. நான் மேகங்களுக்கு மேலாக உன்னதங்களில் ஏறுவேன் உன்னதமானவருக்கு ஒப்பாவேன் என்றும் நீ உன் இருதயத்தில் சொன்னாயே. என்ன எங்க சொன்னேன்? இப்போ ஒப்பிட்டு வாசித்து பாருங்க ரெண்டு வசனத்தையும். இந்த பாபிலோன் யாருக்கு நிழலாட்டம்? தள்ளப்பட்ட தூதனாகிய சாத்தானுக்கு இந்த பாபிலோன் என்னது? நிழலாட்டம். நான் தான், என்னை தவிர யாரும் இல்லை. இந்த நான் எவனை சொன்னானாலே அங்கேயே அது விளங்காது. எந்த மனுஷன்லாம் நான் செய்வேன், என்னால் முடியும், நான் பார்க்காததா, நான் போடுற வாழ்க்கை உனக்கு, நான் நடத்துகிற காரியம், இந்த நான் எனக்கு இல்லாத அறிவா, எனக்கு இல்லாத வேலையா, எனக்கு இல்லாத வீடா, எனக்கு இல்லாத வாசலா, எனக்கு இல்லாத பதவியா, இப்படி நான் சொன்னாலே அங்கே பின்னாடி அவனை நான் சொல்ல வைக்கிறது யார் தான்? இந்த தள்ளப்பட்டவன் தான். வேடிக்கையாக தான் ஒரு கதை ஒன்று சொல்லுவாங்க. ஒரு முறை சண்டே கிளாஸ் பிள்ளைங்களாம் சண்டை போட்டுன்னு இருந்தாங்களாம். சண்டை போட்டு இருந்தாங்களாம். என்ன சண்டையா? ஒரு பிள்ளை சொல்லிச்சான், நான் தான் பரலோகத்துக்கு போவேன் அப்படின்னுச்சான். நான் தான் மிஷினரி காணிகளாம் தரேன் அப்படின்னுச்சான். நான் தான் பரலோகத்துக்கு போவேன் அப்படின்ச்சான். இன்னொரு பிள்ளை தலைமையில் தட்டி, நான் தான் சபைக்கு போவேன், எங்கள் அப்பா பாஸ்டர் அப்படின்னுச்சான். இன்னொரு பிள்ளை சொல்லிச்சான் தலைமையில் தட்டி, நான் தான் சபைக்கு போவேன் அப்படின்னு, ஏன்னா அந்த பாஸ்டர் நடத்துகிற சபையை எங்களுடைய இடம் தான் அப்படின்னுச்சான். நான் தான் சண்டை. அப்போ சண்டே கிளாஸ் டீச்சர் பொறுமையாக உள்ளே வந்தாங்களாம். அவங்க தூரத்துலேருந்து அப்சர்வ் பண்ணிட்டாங்க, இங்கே சண்டை ஒன்று போகுதுன்ட்டு. சண்டை நான் தான் போது சண்டே கிளாஸ் டீச்சர் சொன்னாங்களாம் சத்தமாக, நான் போனால் தான் நீங்கள் பரலோகம் போக முடியும் அப்படின்னாங்களாம். என்ன சொன்னாங்க? நான் போனால் தான் நீங்கள் போக முடியணும்னா எல்லாருக்கும் பக்குனாச்சு. என்னடா இது, நம்ம ஏற்கனவே 3 பேர் நல்லா சண்டை போட்டுன்னு இருக்கிறோம், இதில் வேறு இந்த அம்மா 4வது இந்த அம்மா நான் போனால் தான். என்னக்கா சொல்கிறீங்க, நீங்கள் போனால் தான் நாங்கள் பின்னாடி வர முடியுமா? திரும்ப சொன்னாங்களா, நான் போனால்தான் பரலோகம் போக முடியும். என்னதான்? உனக்குள்ள நான் என்ற அகந்த வெளியில் போனாதான் நீ எங்கே போக முடியும்? பரலோகம் போக முடியும். நான் பேசுகிறவன் தான் யாரு? தள்ளப்பட்ட தூதன். நான் வானத்துக்கு ஏறுவேன், நான் சர்வ வல்லவருக்கு ஒப்பாவேன் என்று இருதயத்தில் சொன்னாயே. இங்கேயும் பாருங்க, அவன் என்ன சொன்னானா? 47:10 வாசித்தோம். உன் துன்மார்க்கத்தின் உச்சத்துக்கு அவன் போய் என்ன சொன்னானா? உன் ஞானமும் உன் அறிவுமே உன்னை கெடுத்து, நான் தான், என்னை தவிர வேறு ஒருவரும் இல்லை என்று எதுல சொன்ன? உன் இருதயத்தில் எண்ணினாயே. நான் தான்டா, என்னை தவிர வேற யாரும் இல்லடா, என்னை விட அறிவாளி யாரும் இல்லடா, இப்படி தான் சொன்னான். கல்தேயனுடைய புத்தி எதுதான்? எங்களை விட சிறந்தவங்க யாரும் இல்லை, எங்களுடைய ஞானவான்கள் யாரும் இல்லை. அந்த நான் என்ற அகந்தை சாத்தானுடைய கூட்டத்துக்கு நிழலாட்டம் அவங்களாம். இப்போ அந்த கூட்டத்தில் தான் கர்த்தர் யார் அனுப்பி வைத்திருக்கிறாரு? தானியேல் அனுப்பி வைத்திருக்கிறார். யோசித்து பாருங்களேன். இந்த தானியேல் மீது கர்த்தருக்கு இருந்த அந்த நம்பிக்கை பார்த்தீங்களா? அதான் தொடக்கத்திலே கர்த்தர் ஒரு கேள்வி கேட்டார்.
கர்த்தரை எல்லாரும் நம்புறாங்க, அந்த கூட்டம் பெருகி கொண்டே இருக்கு. ஆனால் கர்த்தர் நம்பத்தக்க கூட்டம், கர்த்தர் நம்பத்தக்க நபர், இந்த ஒரு தனி நபரை நம்பி அனுப்புகிறார் கர்த்தர். இந்த தானியேல் போய் எனக்காக சாதிப்பான் அந்த இடத்துல. என்ன நம்பிக்கை பாருங்க ஆண்டவருக்கு, என்ன நம்பிக்கை பாருங்க. என் தானியேலை நான் அனுப்புகிறேன், அந்த சாம்ராஜ்யத்தை அசைப்பார் அப்படின்னு சொல்லி அனுப்புகிறார். இப்போ அத்தனை ஞானிகளை விழிப்புதுங்க அப்படியே விழித்து கொண்டு இருக்கிறான். நான் தான் சொன்னல, இப்போ வாசிடா பார்க்கலாம். ஒருத்தனுக்கு அந்த இடத்துல அந்த லாங்குவேஜ் புரியல, ஒன்றும் புரியல. இப்போ கர்த்தருடைய ஆவியானவர் செய்த காரியத்தை பாருங்கள். அங்கு கர்த்தர் எவ்வளவாய் மகிமைப்பட்டார் தன் தாசன் மூலமாய். 5வது அதிகாரத்தில், தானியேலின் புத்தகத்தில் 5வது அதிகாரத்தில் 12வது வசனத்தை வாசியுங்கள். ராஜாவினால் பெல்தெஷாத்சார் என்று பெயரிடப்பட்ட அந்த தானியேலுக்குள் சொப்பனங்களை வியாப்தி பண்ணுகிறதும் புதைபொருள்களை வெளிப்படுத்துகிறதும் கருகலானவைகளை தெரிவிக்கிறதுமான அறிவும் புத்தியும் விசேஷித்த ஆவியும் உண்டென்று காணப்பட்டது. இப்போதும் தானியேல் அழைக்கப்படட்டும், அவன் அர்த்தத்தை வெளிப்படுத்துவான் என்றார். இதை யார் சொன்னது? இதை யார் சொன்னது? ராஜாவுடைய மனைவியாகிய ராஜாத்தி சொல்றா. இங்க இருக்கிற ஒருத்தனும் அறிவில்லாதவன். இப்ப நீ அழைக்க வேண்டியது யாருதான்? யார் அழைக்கணும்? தானியேலை கொண்டு வாங்க. அந்த தானியேலுக்குள்ள விசேஷித்த ஆவி இருக்கிறது. இதை படிக்கிறது யாரால முடியும்? தானியேலால முடியும். தானியேலால அர்த்தத்தை சொல்ல முடியும். இப்ப கர்த்தருடைய ஆவியானவர் பாபிலோனில் தன் தாசர்களை கொண்டு சவால் வைக்கிறார். இந்த இடத்துல என் தாசர்களுக்கு உன்னுடைய லாங்குவேஜை நீ சொல்லி கொடுத்தல, இப்போ நான் ஒரு லாங்குவேஜில் எழுதுறேன், நீ படி பார்க்கலாம் அப்படின்றாரு. நீ படி பார்க்கலாம். என் தானியேலுக்கு எபிரேயமும் தெரியும், கல்தேயா பாஷையும் தெரியும், என் கர்த்தர் எழுதுகிற பாஷையும் தெரியும். தானியேல் அதை படித்து கர்த்தருடைய மகிமையை வெளிப்படுத்தினதை நம்ம பார்க்கிறோம். மகனே மகளே, நீ ஒரு தனி மனுஷன், நீ கர்த்தருக்காக நின்னா உனக்காக சாம்ராஜ்யங்களே கர்த்தர் அசைப்பார். நீ கர்த்தருக்காக பரிசுத்தமாக நின்றுப்பாரு. கர்த்தருடைய வார்த்தைக்காக வைராக்கியம் கொண்டு நின்றுப்பாரு. எந்த இடத்துலையும் கர்த்தருடைய வார்த்தையை விட்டு கொடுக்காத. கர்த்தருடைய வசனம் இப்படி சொல்லிச்சா, நான் அதை கீழ்படுகிறேன். கர்த்தருடைய வசனம் இதை செய்யக்கூடாதுன்னு சொல்லிச்சா, நான் செய்ய மாட்டேன். செய்ய சொன்னாரா, செய்கிறேன். எல்லாத்துக்கும் ஒத்துப்போங்க, வசனத்தோடு கூட ஒத்துப்போங்க. மற்றவங்க என்ன சொன்னாலும் பரவாயில்ல. உங்கள் சொந்த பந்தங்கள் உங்களை ஒதுக்கி வைக்குது. நீ இப்படிலாம் செஞ்சனா உனக்கு சொத்துல பங்கு இல்லைன்றாங்க, பரவாயில்ல. இப்படிலாம் சொன்னீங்கன்னா ஜாதி ஜனத்தோட உனக்கு ஒட்டு உறவு இருக்காது, பரவாயில்ல. இப்படிலாம் பண்ணினா கல்யாணம் காட்சிக்கு ஒன்றும் அழைக்க மாட்டோம், பரவாயில்ல. எல்லாம் உங்களை ஒதுக்கி வச்சாலும் பரவாயில்ல, ஒதுங்கி போயிட்டே இருங்க. எனக்கு தேவை கர்த்தருடைய வார்த்தை மாத்திரம்தான். கர்த்தருடைய வார்த்தைக்காக நான் நிற்பேன்னு சொல்லி வைராக்கியமாக நின்று பாருங்களேன். உங்களுக்காக யார் நிற்பா? கர்த்தர் நிற்பார் அந்த இடத்துல. உங்களுக்காக கர்த்தர் செய்கிற காரியங்கள் ஆச்சரியமானதாக இருக்கும். மகனே மகளே, நீ ஒரு தனி மனிதன், நீ உத்தமமாக கர்த்தரை பின்பற்றினா கர்த்தர் உனக்காக செய்கிற காரியங்கள் ஆச்சரியமான காரியங்களாக இருக்கும். இந்த தானியேலின் பாஷையை மாற்ற பாபிலோன் போராடினது. ஆனால் இப்போ பாபிலோனுக்கே பாஷை புரியல, தானியேலுக்கு மாத்திரம்தான் அந்த பாஷை புரிந்தது. தானியேலின் மூலமாய் கர்த்தர் மகிமைப்பட்டதை கர்த்தருடைய ஆவியான சுட்டி காட்டுகிறார். 3வது, தானியேலுக்கு எதை மாற்றணும்னு நினச்சது? என்னங்க முதல்ல எதை மாற்றினா? பேரை மாற்றினா. அப்புறம் என்ன மாற்றினா? பாஷையை மாற்றினா. 3வது எதை மாற்றுறதுக்கு முயற்சி செஞ்சான்? சாப்பாடு கூட நான் சொல்கிறதான் நீ சாப்பிடணும், நான் சொல்கிற டயட்டு தான் உனக்கு. வாசிங்க 1வது அதிகாரத்தில், தானியேலின் புத்தகத்தில் 1வது அதிகாரத்தில் 5வது வசனத்தை வாசியுங்கள். எதற்காக இந்த தந்திரத்தை அவன் செய்தான் என்பதை கர்த்தருடைய ஆவியானவர் நமக்கு சுட்டிக்காட்ட விரும்புகிறார். 1வது அதிகாரத்தில் 5வது வசனத்தை வாசியுங்கள். ராஜா தான் உண்ணும் போஜனத்திலேயும் தான் குடிக்கும் திராட்சரசத்திலேயும் தினம் ஒரு பங்கை அவர்களுக்கு நியமித்து அவர்களை 3 வருஷம் வளர்க்கவும் அதன் முடிவிலே அவர்கள் ராஜாவுக்கு முன்பாக நிற்கும்படி செய்யவும் கட்டளையிட்டான். 3 வருஷம் அவங்க எதை மாத்திரம் தான் சாப்பிடணும்? என்னுடைய டேபிளில் என்னெல்லாம் பரிமாணப்படுதோ அதெல்லாம் யாருக்கு போயிடணும்? அவங்களுக்கு போயிடணும். அதை தவிர வேறு எதையும் அவன் சாப்பிடக்கூடாது. ஏன் தெரியுமா இந்த பாபிலோன் இப்படிப்பட்ட ஒரு காரியத்தை செய்தது? ஏற்கனவே ஒரு வசனத்தை நம்ம வாசித்தோம். அவனுக்குள்ளே என்ன அகந்தை காணப்படும்? நான் என்ற அகந்தை காணப்படும். அப்போ அவன் இந்த தேவதாசர்கள் இந்த பாபிலோனுக்குள் வந்த மாத்திரத்தில் அவன் சொன்னான்,
என்னடா பிரமாணம்? ஏன்னா கர்த்தர் ஒரு பிரமாணத்தை கொடுத்திருந்தார் இஸ்ரவேல் ஜனங்களுக்கு, எதை சாப்பிடணும் எதை சாப்பிடக்கூடாது. வசனத்தை குறித்து கொள்ளுங்க, வீட்டில் போய் தியானித்து பாருங்க. லேவியராகமத்தில் 11வது அதிகாரத்தையும் உபாகமத்தின் புத்தகத்தில் 14வது அதிகாரத்தையும் குறித்து கொள்ளுங்க. இந்த அதிகாரத்தில் அந்த பட்டியல் வருகிறது, எதை சாப்பிடணும் எதை சாப்பிடக்கூடாது, எதை தொடலாம் எதை தொடக்கூடாது. ஒரு பெரிய பட்டியலை கொடுத்திருந்தார், பிரமாணத்தை கொடுத்தார், உணவை பற்றி ஒரு பிரமாணம். அப்போ இந்த பாபிலோன் சொல்லுது, என்னடா பிரமாணம் உங்களுக்கு? அந்த பிரமாணத்தெல்லாம் நான் மாத்துறேன் உனக்கு. உங்கள் பிரமாணத்தெல்லாம் நீங்கள் கடைபிடிக்கக்கூடாது. நீ இனிமேல் கல்தேயாக வந்துட்டேன். நீ யாராக தான் இருக்கணும்? கல்தேயனாக தான் இருக்கணும். நாங்கள் என்னெல்லாம் வைக்கிறோமோ அதை நீ சாப்பிட்டு தான் ஆகணும், அதை தொட்டு தான் நீ ஆகணும். பிரமாணத்தில் இருக்கு, அப்படி இருக்கு இப்படி இருக்குலாம் நீ சொல்லக்கூடாது. சாப்பிடுனா சாப்பிடு அப்படின்னு வச்சான். அப்போ அவனுடைய நோக்கெல்லாம் என்னன்னா, தானியேலை டார்கெட் பண்ணுறான்னு தான் நம்ம நினைக்கிறோம். ஆனால் அவன் மெயின் டார்கெட் யார் தான்? கர்த்தருடைய வார்த்தையை டார்கெட் பண்ணுறான். என்ன கர்த்தருடைய வார்த்தை? அதையே நான் பரட்டுறேன் பாரு, அதையே பரட்டுறேன் பாரு, அந்த வார்த்தையை நான் நிர்மூலமாக்குறேன் பாருன்னு சொல்லிட்டு சத்ருவானவன் அந்த இடத்துல சதி செய்கிறான். என்ன பிரமாணம்? உனக்கு கொடுத்த பிரமாணத்தை நீ வாங்கியிருக்கிறல்ல, அந்த பிரமாணத்தை நீயே மறுதளிக்கிற மாதிரி நான் செய்கிற பாருன்னு சொல்லிட்டு பாபிலோனுக்குள்ளே அவங்களை கொண்டு வந்து, நான் சொல்கிறத தான் நீ சாப்பிடணும், நீ தீட்டுப்படணும் அப்படின்னு சொல்லி என்ன பண்ணுறான்? அவர்களை நிர்பந்திக்கிறான். ஆனால் இந்த இடத்துல தான் தானியேல் தன் உயிரே போனாலும் கர்த்தருக்கென்று நிற்கிறேன் என்று சொல்லி கர்த்தருக்காக நின்னார். கர்த்தருக்காக நின்று பாருங்க, கர்த்தர் உங்களுக்காக நிற்பார். இன்றைக்கி எத்தனையோ காரியங்களை வளைந்து கொடுத்துட்றீங்களே. எங்கள் அம்மா சொன்னாங்க, அக்கா சொன்னாங்க, அப்பா சொன்னார், இதுக்காகலாம் கர்த்தருடைய வார்த்தையை நீங்கள் விற்று போட்டுடுறீங்களே, வளைந்து கொடுத்துட்றீங்களே, கர்த்தருக்கு பிரியம் இல்லாத பல காரியங்களுக்கு இடம் கொடுத்துட்றீங்களே. ஆனால் கர்த்தர் சொல்கிறார், எனக்காக நீ நின்றுப்பார், என் வார்த்தைக்காக நின்றுப்பார், நான் உனக்காக என்ன காரியத்தை செய்வேன் தெரியுமா? இப்போ பாருங்கள், உணவை மாற்றலான்னு சொல்லி ஒருத்தன் முயற்சி எடுத்தான். இப்போ அவனை எப்படி மாற்றினார் பாருங்க கர்த்தர். அவனை எப்படி மாற்றினார் பாருங்க. ஏன் தாசர்களுக்கு, ஏன் தானியேலுக்கு போஜனத்தையும் மாற்றலான்னு நினைக்கிறியா? இப்போ நான் ஒன்று பண்ணுறேன் பாருடா. 4வது அதிகாரத்தில் 25வது வசனத்தில் வாசிங்க. உன்னதமானவர் மனுஷனுடைய ராஜ்யத்தில் ஆளுகை செய்து தமக்கு சித்தமாய் இருக்கிறவனுக்கு அதை கொடுக்கிறார் என்பதை நீர் அறிந்து கொள்ளும் மட்டும் 7 காலங்கள் உம்முடைய பேரில் கடந்து போக வேண்டும். 7 காலங்கள் உண்மையில் கடந்து போக வேண்டும். இது மூலமா கர்த்தர் வெளிப்படுத்துறார், அந்த ராஜ்யத்துக்கு வெளிப்படுத்துறார், தானியேல் மூலமா வெளிப்படுத்துறார். நான் என்ற அகந்தை விற்று உன்னதமானவர் யாருக்கு விருப்பப்படுறாரோ அவங்க கரங்கள் அதை தர்றாரு. ரொம்ப ஆட்டம் போடாத. சில பேர்லாம் ரொம்ப ஆடினே இருப்பாங்க, பார்த்துருக்கீங்களா? இவன் ரொம்ப ஆட்டமாக ஆடினான், பயங்கர ஆட்டம். நான் என்ற அகந்தல்ல, ஒட்டி பிறந்தது. இன்னைக்கு சில பேருக்குள்ள நான் பார்க்காததான், நாங்கள் வாழாத வாழ்க்கையா, நாங்கள் சாப்பிடாததா, நாங்கள் உடுத்தாததா, நான் வளர்ந்த வளர்ப்பு உனக்கு தெரியுமா, என்னை எங்கள் அப்பா அம்மா எப்படி வளர்த்தாங்க தெரியுமா? இப்படியே சில பேர் இந்த பக்கம் நான்வாங்க, இந்த பக்கம் நான் இப்படியே ஆடினே இருப்பாங்க. சில பேர் இந்த நானும் ஆடினு தான் நேபுகாத்நேச்சார். அப்போ வந்து தானியேல் அங்கே சொல்கிறார், என்ன சொல்கிறாருன்னா, உன்னதமானவர் மனுஷனுடைய ராஜ்யத்தில் என்ன செய்கிறார்? ஆளுகை செய்கிறார். அவருக்கு யாருக்கு விருப்பமோ அவங்க கரங்களை தூக்கி அந்த ஆளுகையை தர்றாரு. நீ நினச்சிடாத, நீ நம்ம பெரிய ஞானவான், உன் கையில் தான் எல்லாம் இருக்குன்றதுனால தான் உனக்கு தான் பயங்கரமான பராக்கிரமம் இருக்குன்னு சொல்லி உன் கையில் ஆளுகையை தந்தாருன்னு நினைக்காத. நினச்சா யார் கையில் வேணாலும் அவரால் தர முடியும், யார் கையிலையும் தர முடியும். எந்த மனுஷனும் புழுதியிலிருந்து தூக்கி நிறுத்தவும் முடியும், அதே போல் எந்த மனுஷனும் மேலேருந்து கீழே இருந்து தள்ளவும் முடியும் ஆண்டவரால். அந்த தேவ எச்சரிப்பு வந்தது. ஆனால் அவன் அடங்கலை, இன்னும் ரொம்ப ஆடலாம். எப்படி ஆடினான் தெரியுமா? 30வது வசனத்தை வாசிங்க. 4வது அதிகாரம் 30வது வசனத்தை வாசிங்க. எப்படி ஆடினான் பாருங்க. இது என் வல்லமையின் பராக்கிரமத்தினால், என் மகிமை பிரதாபத்துக்கென்று ராஜ்யத்துக்கு அரண்மனையாக நான் கட்டின மகா பாபிலோன் அல்லவா என்று சொன்னான். மகா பாபிலோன் அல்லவா, நான் கட்டின பாபிலோன் அல்லவா. அதுல பாருங்க எத்தனை அந்த நான் என்று அகந்து வருது பாருங்க. இது என் அடுத்து என் வல்லமை, அடுத்து அப்படியே வாஸ்து பாருங்க, என் மகிமை, அடுத்து நான் கட்டின. சாதாரண பாபிலோன் இல்லை, என்ன பாபிலோன்? மகா பாபிலோன். இந்த நான் என்ற அகந்த வந்ததுன்னு வச்சுக்கிங்களேன், அதுதான் அழிவுக்கான ஆரம்பமே. இன்னைக்கு சில பேர்லாம் பார்த்தீங்கன்னா மற்றவர்களோடு பேசும்பொழுதே அந்த நான் என்ற அந்த அகந்த அவங்களுக்குள்ளே இருக்கிறத நம்மளால் கண்டுபிடிக்க முடியும். சில பேருக்கு படிச்சுட்டேன்னு சொல்லி நான் என்ற அகந்த இருக்கும், அவங்க பேச்சிலே தெரியும் தான் ரொம்ப ஞானமானது போல் அவங்க காட்டுவாங்க.
இவனும் ரொம்ப ஆட்டமாக ஆடினான், நிற்கவே இல்லை, கொஞ்சம் கூட நிற்கலை. இவன் தான் யாருடைய போஜனத்தை மாற்றுறதுக்கு நினைக்கிறான்? தானியேல், அனனியா, அசரியா, மீஷாவேலுடைய போஜனத்தை மாற்றுவதற்கு தீவிரம் காட்டினான். ஆனால் தோற்று போனான். இப்போ கர்த்தர் என்ன செய்தார் பாருங்க. 4வது அதிகாரத்தில் 27வது வசனத்தில் தானியேல் மூலமாக ஒரு அருமையான தெய்வீக ஆலோசனை அவனுக்கு புறப்பட்டு வருது. நீ தப்பிக்கிறதுக்கு நான் வழியை சொல்லித்தரேன்னு சொல்லி தானியேல் அங்கே சொல்லித்தரார். என்ன சொன்னார் வாசிங்க. ஆகையால் ராஜாவே நான் சொல்லும் ஆலோசனையை நீர் அங்கீகரித்துக் கொண்டு நீதியை செய்து உமது பாவங்களையும் சிறுமையானவர்களுக்கு இறங்கி உமது அக்கிரமங்களையும் அகற்றிவிடும். அப்பொழுது உம்முடைய வாழ்வை நீடித்திருக்கலாம் என்றான். உம்முடைய வாழ்வு நீடித்திருக்கலாம். ஒரு ராஜாவை பார்த்து கை கட்டுறார். உன் பாவம் நீங்கணும், உன் அக்கிரமம் நீங்கணும், அதுக்கு நீ இதை செஞ்சினா பிழைக்க வாய்ப்பு உண்டு அப்படின்னு சொல்லி தெய்வீக ஆலோசனை புறப்பட்டு வந்தது. ஆனாலும் இந்த நான் என்று அகந்து இருக்கிறவங்களுக்கு புத்திமதி சொன்னால் ரொம்ப லேஸில் ஏற்றுக்கொள்ள மாட்டாங்க. பார்த்துருக்குறீங்களா? இது சாதாரண மனிதனுக்கு மாத்திரம் இல்லை, ஊழியத்தில் இருக்கிற பல பேருக்குள்ளேயும் அந்த நான் என்று அகந்து இருக்கும். நான் பண்ணாத பிரசங்கமா, நான் பார்க்காத சூழ்நிலையா, நான் சந்திக்காததா, எனக்கு இல்லாத அனுபவமா, இப்படியெல்லாம் ஒரு ஊழியக்காரன் தனக்குள்ளே நானும் நினைக்க ஆரம்பித்தானா அவன் நாசமாக போயிடுவான். இப்போ இவனும் என்ன பண்ணல, கொஞ்சம் கூட அடங்கலை, ஆடிக்கிட்டே இருந்தான். இப்போ கர்த்தர் என்ன பண்ணார், அவனை எப்படி மாற்றினார் பாருங்க. வாசிங்க 4வது அதிகாரத்தில் 33வது வசனத்தில் வாசியுங்கள். அந்நேரமே இந்த வார்த்தை நேபுகாத்நேச்சாரிடத்தில் நிறைவேறிற்று. அவன் மனுஷனின்று தள்ளப்பட்டு மாடுகளைப் போல புல்லை மேய்ந்தான். சாப்பாடு யாருக்கு மாறிச்சு? இப்ப யாருக்கு சாப்பாடு மாறிச்சு? யாருக்கு சாப்பாட்டை மாத்தலாம்னு நினைச்சவன் இப்ப எதை மேய்றான்? புல்லு மேய்றான். பரிசுத்த பாத்திரங்களை தொடுற யாராக இருந்தாலும் அவனை கர்த்தர் சும்மா விட மாட்டார். சீண்டி பார்க்கலாம், அப்படி கொஞ்சம் அவங்கள அப்படி ஏதாவது உசிப்பேத்தி பார்க்கலாம் அப்படிலாம் நினச்சா அக்கௌண்ட்டில் வச்சுக்குவார் எல்லாத்தையும். அதுவும் விசேஷித்த பாத்திரம் யார்? தானியேல் மகிமையான பாத்திரம். மகிமை கொஞ்சம் கூட மங்கி போல. பாபிலோனின் இருளிலும் அந்த மகிமை பிரகாசிக்கிறது. அதை தொட்டு பார்க்கலாம் நினைச்சவெல்லாம் கெட்டான். இப்போ என்ன சொன்னா, நான் சொல்றதை தான் நீ சாப்பிடணும். இப்போ கர்த்தர் சொன்னார், நீ இப்படி பேசுவியா? சரி, இப்போ நான் ஒன்று செய்கிறேன். நீ யாரை போல சாப்பிடு? மாட்டை போல எதை தின்னு? புல்ல தின்னு. அந்த வசனத்தில் பாருங்க எப்படி எழுதப்பட்டிருக்கு பாருங்க, வாசிங்க. அந்நேரமே இந்த வார்த்தை நேபுகாத்நேச்சாரிடம் நிறைவேறிற்று. அவன் மனுஷனின்று தள்ளப்பட்டு மாடுகளைப் போல புல்லை மேய்ந்தான். அவனுடைய தலைமை கழுகுகளுடைய இறகுகளைப் போலவும் அவனுடைய நகங்கள் பட்சிகளுடைய நகங்களைப் போலவும் வளரும் மட்டும் வளர்ந்து வருது. எல்லாம் உடம்பு ஃபுல்லா முடி எப்படி வளர்ந்துதான்? எது மாதிரி இருக்கான்? கழுகு போல. நகலாம் பார்த்தா எப்படி இருக்கான்? பறவைகளுடைய நகம், பச்சைகளுடைய நகங்கள் போல காணப்படுதான். மற்றும் ஒரு இடத்துல பாருங்க, 5வது அதிகாரத்தில் 21வது வசனத்தில் பாருங்க, மற்றொரு காரியத்தையும் கர்த்தருடைய ஆவியானவர் அந்த இடத்துல சொல்லியிருப்பார் பாருங்க. அவர் மனுஷரினின்று தள்ளப்பட்டார். அவருடைய இருதயம் மிருகங்களுடைய இருதயம் போலாயிற்று. எந்த இருதயத்தை என்ன பண்ணிட்டார் கர்த்தர்? உன் இருதயத்துல நீ பேசுறல்ல, நான் தான், என்னை தவிர வேற யாரும் இல்லை. உன் இருதயத்தில் நீ யோசனை பண்ணினாயே, இப்போ கர்த்தர் என்ன சொல்றார்? அந்த இருதயத்தையே நான் மாத்திடுறேன். அந்த இருதயம் மனுஷ இருதயமா இருக்காது, என்ன இருதயமா மாறிடும்? மிருகங்களுடைய இருதயமா மாறிடும். என்ன நடந்ததா? வாசிங்க. காட்டு கழுதைகளோட சஞ்சரித்தார். இப்ப யாரோட சஞ்சரித்தாரா? இப்ப இதை பார்த்தா எப்படி இருக்கு? நேபுகாத்நேச்சார் அந்த காலகட்டத்தில் பார்க்கும்போது எப்படி இருக்கும்னா, தின்றதை பார்த்தா இவன் மாடு, தின்றதை பார்த்தா எப்படி இருக்கு? மாடு. ஆனா முடியெல்லாம் பார்த்தா அது என்னது? கழுகு. ஆனா மேயறத பார்த்தா அது என்னது? காட்டு கழுதை. இதுக்கு என்னடா பேர் வைக்கிறது இந்த மிருகத்துக்கு? இது மாடும் இல்லை, கழுகும் இல்லை, இது என்ன இல்லை? காட்டு கழுதியும் இல்லை. ஒரு பக்கம் பார்த்தா இது மேயறது எந்த கூட்டாளிலாம் யாருன்னு பார்த்தா காட்டு கழுதையோடே கத்திட்டு போகுது. தின்றதை பார்த்தா எதை தின்னுது? கழுதை போல பேப்பரை தின்னு பார்த்தா எதை தின்னுது? அது எது தின்னு? புல்ல தின்னுது.
கல்யாணம் புல்ல தின்னும், இல்லைன்னு சொல்லல நான். அடுத்து உடம்பெல்லாம் பார்த்தா எப்படி இருக்கு? மாடு மாதிரி வால் இல்லை, கொம்பு இல்லை, ஆனால் எப்படி இருக்கு? கழுகு போல இருக்கு. இதுக்கு என்னடா பேர் வைக்கிறது? பேர் வைக்க முடியல, அடிச்சு துரத்தியாச்சு. அவனை காட்டுக்கே ஓடி போயிட்டான். பேரை மாத்துன்னு நீ நினைக்காத, உனக்கு என்ன பேர் வைக்கிறதுன்னு தெரியாத நிலைமை ஏற்பட்டுரும். பரிசுத்த பாத்திரங்களை தொட்டா இப்படிதான் விளைவு. அடுத்து போஜனத்தை மாத்தலாம்னு நினைச்சேன், ஆனா இப்போ உன் போஜனம் என்ன ஆயிடுச்சு? மாடுடைய போஜனமா மாறிடுச்சு, புல்ல சாப்பிடுற. அடுத்து பாஷையை மாத்தலாம்னு நினைச்சேன், இப்போ பாஷையே இல்லை உனக்கு, மேன் கத்துற. கழுதைய போல காலை தூக்குற, கழுதை போல எனக்கு கத்தி காட்ட தெரியாது. பாஷையே போச்சு ஐயா, எல்லாம் போச்சு, எல்லாம் போச்சு, எல்லாம் போச்சு. மாற்றம் மாற்றம் மாற்றம். ஒட்டுமொத்த பாபிலோனையும் ஒரு தனி மனிதனை கொண்டு கர்த்தர் என்ன பண்றாரு? அசைக்கிறார். ஏன் தெரியுமா? பாபிலோனினால் அந்த தனி மனிதனை கொஞ்சம் கூட என்ன பண்ண முடியல, அசைக்க முடியல, அசைக்க முடியல. ஏன்னா அந்த மனிதன் கர்த்தருக்கென்று ஸ்ட்ராங்கா நிற்கிறாரு. எதையும் விட்டு கொடுக்க மாட்டேன், என் ஜப வாழ்க்கையை விட்டு தர மாட்டேன், பரிசுத்தத்தை விட்டு தர மாட்டேன், கர்த்தருக்கென்று இருக்கிற வைராக்கியத்தை விட்டு தர மாட்டேன், என் உயிரே போனாலும் பரவாயில்ல அப்படின்னு சொல்லி நிற்கிறாரு. அவர் நின்னதுனால கர்த்தர் அவருக்காக நிற்கிறார். பாருங்க, நீ நின்று பார் மகனே, நின்று பார் மகளே, உனக்காக கர்த்தர் நிற்பாரு. நீ கர்த்தருடைய வார்த்தைக்காக நீ நின்றால் கர்த்தர் உனக்காக நிற்பார், உனக்காக நிற்பார். கர்த்தருடைய மகிமை வெளிப்பட்டது, மகிமை வெளிப்பட்டது. இப்படிப்பட்ட மகிமையான பாத்திரமாகிய இந்த தானியேல் ஒரு காலகட்டத்தில் பாபிலோனிய சாம்ராஜ்யத்தில் ஓரங்கட்டப்பட்டார், ஓரங்கட்டப்பட்டார், ஒதுக்கப்பட்டார். அப்படியே ஒதுக்கப்பட்டாரா? இந்த விசேஷித்த ஆவி பெற்ற ஒரு மனிதனை ஒதுக்கி வைத்தாங்களா? அந்த காரியத்தை நீங்கள் கடந்த மாதத்தில் நவம்பர் மாதத்தின் முதல் நாளில் வந்த தேவ செய்தியை கேட்டீங்கன்னா உங்களுக்கு தெரியும். தள்ளப்பட்ட தானியேலுக்குள் எப்படி கர்த்தர் மகிமைப்பட்டார். பாபிலோன் இந்த தானியேலை தள்ளிவிட்டது, ஓரம் கட்டுனது, அப்படியே ஒரு மட்டம் தட்டுனது ஒரு காலகட்டத்தில். அது யாருடைய காலகட்டம்னு சொன்னால், பாபிலோனிய சக்கரவர்த்தியாக இருந்த நேபுகாத்நேச்சாருடைய வாரிசு, அவனுடைய காலகட்டத்தில் தானியேல் மட்டம் தட்டப்பட்டார். அந்த நாட்களில் என்ன நடந்தது பாருங்க, ஓரம் ஒதுக்கி தள்ளிட்டாங்க தானியேலை. அவர் மேலே இருந்த விசேஷ அபிஷேகம் கண்ணில் தெரியல, அவர்கிட்ட இருந்த விசேஷ ஞானம் தெரியல. ஏனென்றால் அந்த பாபிலோன் தானியேலை ஓரம் ஒதுக்க ஆரம்பித்தது. இன்றைக்கும் மகனே மகளே, உனக்குள் இருக்கிற தெய்வீக கிருபையை உன் வீட்டார் உணர்ந்து கொள்ளாமல் இருக்கலாம். உனக்குள் இருக்கிற விசேஷித்த கிருபை அவங்களுக்கு பெருசாக தெரியாது. பணங்காசு கொண்டு வரவங்க தான் ரொம்ப பெருசாக தெரிவாங்க. ஆனால் ஒரு காலகட்டத்தில் நானே எங்கள் வீட்டில் நான் அதை பார்த்துருக்குறேன். ஆரம்ப நாட்களில் நான் கர்த்தரை ஏற்றுக்கொண்ட நாளில் எங்கள் குடும்பத்தில் வெளிப்படையாக அதை பேசுவாங்க. பைபிள் தூக்கிட்டு போடுறிய, பைபிள் சாப்பாடு போட்டுருமா அப்படின்னு சொல்லுவாங்க. அவன் சம்பாதிக்கிறான்டா, அவன் தாண்டா வீட்டை நடத்துகிறான் அப்படின்வாங்க. அண்ணன்களை காட்டி கை கட்டி சொல்லுவாங்க, பைபிள் சோறு போட்டுருமா அப்படின்வாங்க. அவங்களுக்கு தேவ கிருபையை பற்றி எனக்கு தெரியாது. ஆனால் நாட்கள் வந்தோன்னு தான் தெரியுது, பணத்தை விட கிருபையை சம்பாதிக்கிறோம் தான் ரொம்ப முக்கியன்றதை உணர்ந்து கொண்டாங்க. மகனே மகளே, இன்றைக்கி உன்ட்ட பணங்காசு இல்லை, ஆஸ்தி அந்தஸ்து இல்லைன்னு உன் குடும்பம் அப்படி ஓரம் கட்டியிருக்கோம். சொந்த பந்தங்கள் விசேஷங்களுக்கு கூட உன்னை அழைக்காமல் இருக்கலாம், அழைத்தாலும் உன்னை மட்டம் தட்டலாம், ஓரம் ஒதுக்கி வச்சுருக்கலாம். ஆனால் அதுக்கெல்லாம் கலங்காத, கர்த்தருக்காக நின்று பாரு. தானியேலுக்குள் இந்த விசேஷத்த கிருபைகள் இருந்தாலும் ஓரம் ஒதுக்கப்பட்ட அந்த காலகட்டத்தில் தானியேல் என்ன செய்தார் தெரியுமா உங்களுக்கு? அப்படியே மூலையில் போய் அப்படியே ஒடுங்கி போயிட்டு, ஆண்டவரே, இந்த பாபிலோனில் நான் இப்படி அவமானப்பட்டு கொண்டு இருக்கிறேனே, இந்த பாபிலோனில் என்னை போட்டு எல்லாம் மிதிக்கிறானுங்களே, என் மூலமாக அப்படி கிருபையெல்லாம் வெளிப்பட்டு கூட எனக்கு இப்படிப்பட்ட ஒரு நிலைமையா இப்படிலாம் சொல்லி புலம்பிக் கொண்டு இல்லை. ஏன்னா நடந்தது பாருங்க. 7வது அதிகாரத்தில் 1வது வசனத்தில் வாசியுங்கள். பாபிலோனின் ராஜாவாகிய பெல்ஷாத்சாரின் முதலாம் வருஷத்தில் இவனுடைய நாட்களில் தான் தானியேல் ஓரம் கட்டப்பட்டார். இவன் தான் ஓரம் கட்டினவன், தானியேலை இவன் தான் ஓரம் கட்டினவன், ஒதுக்கி வச்சவன். நேபுகாத்நேச்சார் சாஸ்திரிகளின் அதிபதியாய் தானியேலை ஏற்படுத்தி வைத்தார். ஆனால் அதுக்கு பின்பாக வந்த ராஜாக்கள் தானியேலை ஓரம் கட்டினாங்க. அவனுடைய நாட்களில் ஓரம் கட்டப்பட்ட தானியேல் என்ன செய்தாராம்? தொடர்ந்து வாசியுங்கள். தானியேல் ஒரு சொப்பனத்தையும் தன் படுக்கையின் மேல் தலையில் தோன்றின தரிசனங்களையும் கண்டான். ஒதுக்கப்பட்ட அந்த சமயத்திலையும் அந்த இருண்டு போன பாபிலோனில் தெய்வீக தரிசனத்தை யார் பார்த்து கொண்டிருக்கிறா? யார் பார்க்கிறா? தானியேல் பார்க்கிறார். மகனே மகளே,
இன்னைக்கு பல சமயத்தில் உன் சூழ்நிலைகளை நீ காரணம் காட்டுறல்ல, இந்த சூழ்நிலையால் நான் அந்த பாவத்தை செஞ்சுட்டேன், இந்த தப்பை செஞ்சுட்டேன், என் நண்பர்கள் என்னை வந்து தூண்டுனாங்க அதனால் நான் குடிச்சிட்டேன், அதனால் ஸ்மோக் பண்ணிட்டேன், என் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் என்னை தூண்டுனாங்க அதனால் நான் இப்படி பண்ணிட்டேன் அப்படி பண்ணிட்டேன்னு சாக்கு போக்கு நிறைய சொல்கிறல்ல, நிறைய காரியங்கள் சொல்கிறல. ஆனால் இங்கே பார்த்தியா, ஒரு தனி மனிதன் தானியேல் ஒட்டுமொத்த பாபிலோனும் பாவத்தில் காணப்படுகிற அந்த இருண்ட தேசத்தில் எப்படிப்பட்ட பாவத்துக்கான சூழ்நிலை காணப்பட்டாலும் தன்னுடைய வஸ்திரத்தை கொஞ்சமாகிலும் தீட்டான காரியத்துக்கு உட்படுத்தாமல் பரிசுத்தமாக நின்ன ஒரு மனிதன். ஒதுக்கப்பட்ட அந்த சமயத்தில் கூட எதை பார்க்குறாரு? தெய்வீக தரிசனங்கள். அந்த 7வது அதிகாரத்தை வாசித்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும், நம்ம ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவை குறித்த மகிமையான தரிசனத்தை தானியேல் பார்த்ததை நீங்கள் பார்க்க முடியும். மனுஷகுமாரனை குறித்த தரிசனத்தை நீங்கள் அந்த 7வது அதிகாரத்தில் பார்க்க முடியும். அவ்வளவு தெய்வீக தரிசனம். இதெல்லாம் எங்கெங்க நடந்தது? மகா பரிசுத்த ஸ்தலத்தில் அவர் போய் பார்க்கல. எங்கே பார்க்குறாரு? இருண்டு போன பாவம் நிறைந்த எல்லாவித பேய்களின் குடியிருப்பாகிய பாபிலோனில் அவர் காணப்பட்ட அந்த சமயத்தில் அந்த தெய்வீக தரிசனத்தை அவர் பார்த்தார் பாருங்க. காரணம் என்ன தெரியுமா? தானியேல் எந்த இடத்துல இருந்தாலும் தனியா இல்லை, யாரோடு கூட தான் இருந்தார்? ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவோடு கூடவே இருந்தார். கர்த்தரோடு கூடவே இருந்து பார் மகளே. ஒரு வசனத்தை நம்ம வாசித்து விட்டு ஒரு பாடல் ஒன்றை பாடி கர்த்தருடைய சமூகத்தில் அர்ப்பணிக்க போகிறோம். அனைவரும் இணைந்து அந்த வசனத்தை வாசிக்க போகிறோம். அப்போஸ்தலனாகிய பவுல் கொரிந்திய சபைக்கு எழுதின 2வது நிருபத்தில் 2வது அதிகாரத்தில் 14வது வசனத்தை எடுத்துக்கொள்ளுங்கள். அப்போஸ்தலனாகிய பவுல் கொரிந்திய சபைக்கு எழுதின 2வது நிருபத்தில் 2வது அதிகாரத்தில் 14வது வசனத்தை எடுத்துக்கொள்ளுங்க. கர்த்தருடைய ஆவியானவர் எப்படி எழுதி வைத்திருக்கிறார்? நம்ம அனைவரும் இணைந்து நம்ம வாசிக்கலாம். அந்த வசனத்தை எடுத்துக்கொண்டீங்களா? இணைந்து வாசிப்போமா? கிறிஸ்துவுக்குள் எப்பொழுதும் எங்களை வெற்றி சிறக்க பண்ணி எல்லா இடங்களிலேயும் எங்களை கொண்டு அவரை அறிகிற அறிவின் வாசனையை வெளிப்படுத்துகிற தேவனுக்கு ஸ்தோத்திரம். எப்பொழுதும் எல்லா இடங்களிலும், எந்த இடமா இருந்தாலும் சரி, எப்பேற்பட்ட சூழ்நிலையாக இருந்தாலும் சரி, எங்களுக்குள்ள இருந்து யாருடைய நறுமணம் புறப்பட்டு வரும்? கிறிஸ்துவை அறிகிற அறிவின் வாசனை. அது பாபிலோனாக இருக்கட்டும், கானானாக இருக்கட்டும், எதுவாக இருந்தாலும் பரவாயில்ல. ஆனால் எங்களுக்குள்ளே இருந்து வருகிற நறுமணம் எதுதான்? கிறிஸ்துவை அறிகிற அறிவின் வாசனை. யோசித்து பாருங்க, நம்ம இருக்கிற இடத்துக்கு ஏற்ற மாதிரி நம்முடைய மேலே இருக்கிற வாசனையும் மாறும். உண்மை தானே? உண்மையா இல்லையா? காசிமேட்லேருந்து இது நமக்கு புரியலன்னா ரொம்ப கஷ்டம். அந்த N4 பீச் அண்ட் அப்படி கடந்து வந்தாலே என்னதான் நீங்கள் பர்ஃப்யூம் போட்டு வந்தாலும் கொஞ்சம் நேரம் உங்கள் மேலே எந்த நாற்று தான் அடிக்கும்? கருவாட்டு ஸ்மெல் தான் அடிக்கும். இருக்கிற இடம் நமக்குள்ளே எதை கொண்டு வரும்? வாசனையை மாற்றும். அதே போல் பாருங்க, ஒரு முஸ்லீம் மேரேஜுக்குள்ளே உள்ளே போயிட்டீங்க, கொஞ்ச நேரத்தில் உங்கள் மேலே என்ன ஆகிடும்? நீங்களே தும்பல் போடுற அளவுக்கு உங்கள் மேலே என்ன ஆகும்? நெடி அடிக்கும். அந்த அளவுக்கு பர்ஃப்யூம் ஸ்மெல்லு, வாசனை மாறும் இருக்கிற இடத்துல. ஆனால் மகளே, இந்த வெளிப்புறமான வாசனைகள் மாறலாம், ஆனால் நமக்குள்ளிருந்து உள்ளான ஒரு வாசனை மாறவே கூடாது. எங்கே இருந்தாலும் எப்பொழுதும் எல்லா இடங்களிலேயும் எங்களை கொண்டு அவரை அறிகிற அறிவின் வாசனையை வெளிப்படுத்துகிற கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். பாபிலோனில் தானியேல் இருந்தாலும் அந்த இடத்திலும் கர்த்தருடைய நறுமணம். ஏனென்றால் கர்த்தரோடு கூடவே இணைந்திருந்த தானியேல் கரங்குலத்தி ஆண்டுடைய சமூகத்தில் குலத்தின் ஆழத்திலிருந்து உம்மோடு இருப்பதுதான் உள்ளத்தின் வாஞ்சையா, உம் சித்தம் செய்வது இதயத்தின் ஏக்கமையா. உம்மோடு இருப்பதுதான் உள்ளத்தின் வாஞ்சையா, உம் சித்தம் செய்வது இதயத்தின் ஏக்கமையா. கரங்களை உயர்த்தி ஏசையா உம்மைத்தானே என் முன்னே நிறுத்தியுள்ளே. ஏசையா உம்மைத்தானே என் முன்னே நிறுத்தியுள்ளே. மகளே, எங்கே போனாலும் எந்த சூழ்நிலையாக இருந்தாலும் இயேசுவோடு கூடவே இணைந்து நின்று பாரு. எந்த இடத்துலையும் கர்த்தர் உன்னை விட்டு தர மாட்டார்.
உனக்காக கர்த்தர் செய்கிற காரியங்கள்லாம் ஆச்சரியமாக இருக்கும். ஒரு தனி மனிதன் தானியேலை தொட்ட அத்தனை பேரும் கேட்டான். பாஷையை மாற்றலான்னு சொல்லி வந்தவனுக்கு எந்த பாஷையும் புரியாத மாதிரி கர்த்தர் செய்தார். பாஷையை நீ மறந்து போய் மாறுடான்ட்ட. உணவை மாற்றலான்னு நினச்சவன் மாடுகளை போல் என்ன பண்ணான்? புல்ல மேய்ந்தான். உருவத்தை மாற்ற நினைத்தான், வடிவமைப்பு மாற்ற நினைத்தான். ஆனால் முற்றிலும் மாறிப்போனான். ஒரு தனி மனிதன் தானியேல் கர்த்தருக்காக நிற்கிறார். நின்று பாருங்க, உங்கள் குடும்பத்தில் நீங்கள் இருக்கிற இடத்துல கர்த்தருக்கு சாட்சியாக நின்று பாருங்க. அசுத்தமானதை தொடமாட்டேன், தீட்டானதை தொடமாட்டேன், அருவருப்பானதை தொடமாட்டேன். இது கர்த்தருக்கு பிரியம் இல்லையா, அதை பார்க்க மாட்டேன். இந்த காரியம் கர்த்தருக்கு விருப்பம் இல்லை, நான் செய்ய மாட்டேன். இது கர்த்தருக்கு மனநோவை கொண்டு வர, நான் செய்ய மாட்டேன். தீர்மானம் எடுத்து பார்த்து நின்று பாருங்க, கர்த்தருக்காக நின்று பாருங்க. கர்த்தர் உங்களுக்காக செய்கிற காரியங்கள் ஆச்சரியமாக இருக்கும். வசனத்தை எந்த இடத்துல விட்டு கொடுத்துடாதீங்க. வார்த்தைக்காக நீ நின்று பாரு மகனே, நின்று பாரு மகளே. உனக்காக கர்த்தர் நிற்கிறது நீ பார்ப்ப. பாபிலோனிலும் கர்த்தருடைய மகிமையை வெளிப்படுத்தின தானியேல். காரணம் என்னன்னா, தேவ பிரசனத்தில் இணைந்து காணப்பட்ட தானியேல். பிரிக்க முடியாத ஒரு காரியம் தானியேலை விட்டு. தேசத்தை விட்டு பிரிக்கலாம், பெற்றோரை விட்டு பிரிக்கலாம், எல்லாரை விட்டும் பிரிக்கலாம். ஆனால் இயேசுவின் பிரசனத்தை விட்டு மாத்திரம் யாரை பிரிக்க முடியாது? தானியேலை பிரிக்க முடியாது. அதனால தான் இந்த தானியேலுக்கு கர்த்தர் இந்த பாபிலோன் ஒரு பெயரை வச்சது. ஆனால் கர்த்தர் தன்னுடைய தூதன் மூலமாக கர்த்தர் தானியேலுக்கு ஒரு பெயரை வைத்தார். அது என்ன பேர் தெரியுமா? கர்த்தர் ஒரு பெயர் சொல்லி அழைத்தார் தானியேலுக்கு. வசனத்தில் எழுதப்பட்டிருக்கிறது. 9வது அதிகாரத்தில் 23வது வசனத்தில் வாசியுங்கள். நீ மிகவும் பிரியமானவன். 10வது அதிகாரத்தில் 11வது வசனத்தில் வாசியுங்கள். அவன் என்னை நோக்கி பிரியமான புருஷனாகிய தானியேலே. எப்படிப்பட்ட புருஷன்? பிரியமான புருஷன். பிலவட். ஆண்டவர் சொன்ன மை பிலவட் அப்படின்றார். யார? தானியேலுக்கு. பெல்தெஷாத்சார் சொல்லி ஒரு பேர் வச்சது பாபிலோன். ஆனா அங்கேயும் தானியேலாகவே நின்று கர்த்தருக்கு சாதித்தார். அதனால் கர்த்தர் சொன்னாரு, உன்னை தானியேல்னு மாத்திரம் கூப்பிடுறது இல்ல, மை பிலவட் தானியேல் அப்படின்றார். எப்படி சொல்றாரு? எனக்கு மிகவும் பிரியமான புருஷனே. அது காரணம் என்ன தெரியுமா? ஒரே ஒரு ரகசியம்தான். உம்மோடு இருப்பதுதான் உள்ளத்தின் வாஞ்சையா, உம் சித்தம் செய்வது இதயத்தின் ஏக்கமையா. ஏசையா உம்மைத்தானே என் முன்னே நிறுத்தியுள்ளே. ஏசையா உம்மைத்தானே என் முன்னே நிறுத்தியுள்ளே. நம்ம இருக்கிற இடம், நம்மை சுற்றி இருக்கிற ஜடங்கள்லாம் நமக்குள்ள தாக்கத்தை ஏற்படுத்துவாங்க. யோசித்து பாருங்க. உங்க நண்பர்கள் எல்லாம் குடிக்கிறாங்கன்னா நீங்களும் குடிக்க ஆரம்பிப்பீங்க, அவங்களோடைய நேரத்தை செலவழித்தீங்கன்னா. உங்க நண்பர்கள் எல்லாம் புகைப்பிடிக்கிறாங்கன்னா உங்களுக்கும் அந்த பழக்கம் வந்துடும், தொற்றிக்கொள்ளும். அதே போல உங்க நண்பர்கள், உங்க வட்டாரங்கள் எல்லாம் சினிமா சீரியல் தான் அவங்களுடைய பொழுதுபோக்குனா உங்களுக்கும் நாளடைவில் அதை அப்படியே எட்டி பார்க்க ஆரம்பிக்கும். உங்க நண்பர்கள் கோபப்படுறவங்க, மூர்க்கத்தனம் உள்ளவங்க, கெட்ட வார்த்தை பேசுகிறவங்க, அவங்களோடையே நீங்கள் ஒட்டி நேரத்தை செலவு செய்து கொண்டே இருந்தீங்கன்னா உங்களே அறியாமல் எல்லாவித கெட்ட வார்த்தையும் வர ஆரம்பிக்கும். உங்கள் பாஷை மாறிடும், அந்த இடத்துல தானாக பாஷை மாறிடும். ஆனால் எந்த இடத்துல இருந்தாலும் யாரும் என்னை மாற்ற முடியாது, ஏன்னா நான் தனியாக இல்லை, என் ஆண்டவரோடு கூடவே இருக்கிறேன்னு சொல்லி நின்று பாருங்கள். கர்த்தருக்காக நீங்கள் நின்று பாருங்கள், கர்த்தர் உங்களுக்காக நிற்பார். அதனால தான் கர்த்தர் சொன்னார், தீர்க்க தரிசனமாய் ஏசாயா தீர்க்கதரிசியின் மூலமாய் தானியேலை குறித்த முன்னறிவிப்பு ஒன்று காணப்பட்டது. அது ரொம்ப முக்கியமாக இந்த வசனம் தானியேலை தான் மையப்படுத்துது. தானியேலுக்கு மாத்திரம் இல்லை, தானியேலுக்கு ஒத்த விதத்தில் என்னை தீட்டுப்படுத்த மாட்டேன்னு சொல்லுகிற அத்தனை பேருக்கும் அந்த தீர்க்க தரிசன வார்த்தை பொருந்தும். ஏசாயா தீர்க்கதரிசியின் புத்தகத்தில் 48வது அதிகாரத்தில் 14வது வசனத்தில் வாசியுங்கள். நீங்கள் எல்லாரும் கூடி வந்து கேளுங்கள். கர்த்தருக்கு பிரியமானவன். அந்த வார்த்தையை பாருங்க, என்னது? கர்த்தருக்கு பிரியமானவன். நம்ம வசனத்தில் வாசித்தோம், பிரியமான புருஷனாகிய தானியேலே. பாருங்க, அந்த தீர்க்க தரிசன வார்த்தை ரொம்ப ஸ்பெசிஃபிக்கா யாருக்கு மையப்படுத்தி பேசுதுன்னா
தானியேலை மையப்படுத்தி பேசுது. மீண்டும் வாசிங்க அந்த வசனத்தை. நீங்கள் எல்லாரும் கூடி வந்து கேளுங்கள். கர்த்தருக்கு பிரியமானவன் அவருக்கு சித்தமானதை பாபிலோனில் செய்வான். எங்க செய்வான்? பாபிலோனா இருந்தாலும் எனக்கு பிரியமானவன் யாருக்கு சித்தமானதை செய்வான்? எனக்கு சித்தமானதை செய்வான். இது தானியேலுக்கு மாத்திரமல்ல, தானியேலுக்கு ஒத்த விதத்தில் தீட்டுப்பட மாட்டேன், கர்த்தருக்காகவே நிற்பேன்னு சொல்லி நிற்கிற எல்லாருக்கும் இந்த தீர்க்க தரிசன வார்த்தை பொருந்தும். மகனே மகளே, உன்னை தீட்டுப்படுத்தாமல் பாதுகாத்துக்கள். எப்பொழுதும் எல்லா இடத்திலும் அவரை அறிகிற அறிவின் வாசனையை எங்கள் மூலமாக வெளிப்படுத்துகிற தேவனுக்கு ஸ்தோத்திரம். அப்படி நிற்கணும் மகனே, நிற்கணும் மகளே. எந்த இடத்துல இருந்தாலும் சரி, உனக்குள்ள கிறிஸ்துவின் நறுமணம் புறப்பட்டு வரட்டும். இவங்க இதை பண்ணாங்க, அதனால் நான் அதை செஞ்சேன். அவங்க அப்படி செஞ்சாங்க, நானும் அப்படி செஞ்சிட்டேன். இவங்க என்னை நிர்பந்தித்தாங்க, இப்படி பண்ணிட்டேன். நான் என்ன பண்ணுறது? என் நிலைமை, என் சூழ்நிலை, நான் வாழ்கிற இடம் அப்படி. சொல்லாத மகனே, சொல்லாத மகளே. இந்த விசேஷத்தை பார்த்துட்டு நம்ம கண்களுக்கு முன்பாக நிறுத்தி காட்டுறேன். எல்லா பக்கமும் சேரும் சகதியும் தான், சாக்கடை ஓடிச்சு, துர்நாற்றம் வீசினது. ஆனால் ஒரே ஒரு மனிதனுக்குள் இருந்து மாத்திரம் கிறிஸ்துவின் நறுமணம் புறப்பட்டு வந்து கொண்டே இருந்தது. பாபிலோனிய துர்நாற்றம் கொஞ்சமாகிலும் இந்த மகனை மேற்கொள்ள முடியவில்லை. அதனால் தான் கர்த்தர் சொல்லுகிறார், பிரியமான புருஷன், மிகவும் பிரியமான புருஷன், வெல் பிலவட் அப்படின்னாரு. என்ன ஆச்சரியமான ஒரு வார்த்தை. மகனே மகளே, கர்த்தர்கிட்ட இந்த நாமம் அந்த சாட்சியை பெற்றுக்கொள்ளணும். அது ஒரே ஒரு காரியம்தான். தீட்டுப்பட மாட்டேன், தீட்டான காரியத்தை தொடமாட்டேன். கர்த்தருக்கு பிரியமற்ற காரியங்களில் என்னை உட்படுத்தி நான் என் பரிசுத்தத்தை நான் கெடுத்துக்கொள்ள மாட்டேன்னு சொல்லி தீர்மானம் எடுங்க. கர்த்தர் உங்களுக்காக செய்கிற காரியங்கள் மகிமையானதாக இருக்கும். அப்படி நம்ம எழுதிருப்பான் சமூகத்தில் நம்மளை அர்ப்பணிக்க போகிறோம்.